நாங்களும் கஷ்டத்துல தான் இருக்கோம். உள்ள எவ்வளவு பிரச்சனை நடக்குது உங்களுக்கு தெரியுமா? உள்ள என்ன பிரச்சனை? என் பொண்ணு உள்ள இருக்காங்க. அவ பேரு பிராச்சி. பிராச்சி பிராச்சி எப்படி இருக்கா? அந்த விஷயமா தான் உள்ள பேசிட்டு இருக்காங்க. அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இஷ்யூ ஆயிடுச்சா? என்ன சொல்றீங்க? என்னாச்சு பிராச்சிக்கு? பிராச்சி நல்லா இருக்காளா? எதுவும் ஆகலனா அப்ப என்ன உள்ள போக விடுங்க. இவ்வளவு மீடியாக்காரங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உள்ள அப்படி என்னதான் நடக்குது? ஏன் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன உள்ள போக விடுங்க. அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல, உள்ள போக கூடாது. என்ன போக கூடாது? நீங்க இப்ப பண்றது சட்டத்துக்கு விரோதமான செயல். உங்க எல்லார் மேலயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். போதும் மேடம், சட்டத்தை பத்தி எங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. இதுக்கு மேல ஏதோ பேசுனீங்கன்னா உங்களையும் தூக்கி உள்ள வச்சிடுவோம். அவ்வளவு பெரிய ராக் ஸ்டாராலே ஒண்ணும் பண்ண முடியல. ஆபீசர்ஸ் தன்னுடைய போர்ஸை யூஸ் பண்றாரு. அவங்கள ஒருத்தர் தான் மிஸ்டர் சஞ்சீவ் திரிபாட்டி. முதல்ல இந்த பொண்ணை இவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட். நான் இன்ஸ்பெக்டர் சஞ்சீவ் திரிபாட்டி கிட்ட சொன்னேன், இந்த பொண்ணு இன்னசென்ட், இந்த பொண்ணு விட்டுடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவர் முடியாதுன்ட்டாரு. இந்த கேஸ முடிச்சாச்சு, அதுக்கான ப்ரமோஷனும் கிடைக்க போதுன்னு இவர் சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாத போது எப்படி இவர் கேஸ சால்வ் பண்ண முடியும்? இவங்க தன்னுடைய இஷ்டப்படி சிஸ்டத்தையே மாத்திக்கிறாங்க. சஞ்சீவ் திரிபாட்டியை நம்ம சேஃப்டிக்காக வச்சிருக்காங்க. ஆனா இவரு அவருடைய சுயநலத்துக்காக, அவருடைய ஃபியூச்சருக்காக அடுத்தவங்க மேல பழி சுமத்துறாரு. திருடின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, இவங்க ஒரு நெக்லஸ் திருடிட்டாங்களாம். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன், எந்த வீட்டுல அரெஸ்ட் பண்ணாங்களோ அது என்னோட வீடு. எந்த நெக்லஸ் காணாம போச்சு அது என்னோட நெக்லஸ். நான் இந்த சஞ்சீவ் திரிபாட்டி கிட்ட சொன்னேன், இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா நான் எந்த கேஸுமே கொடுக்க விரும்பலன்னு சொன்னேன். ஆனா இவரு முடியாது, இந்த கேஸ சால்வ் பண்ணிட்டாரா. அதுக்கப்புறம் இது எல்லாமே அவருடைய ப்ரமோஷனுக்காக செஞ்சிருக்காரா. இங்க பாருங்க சஞ்சீவ் திரிபாட்டி சார், லட்சக்கணக்கில் ஜனங்கள் லைவ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹீரோ ஆகணுமா? அப்ப உண்மையை சொல்லு. இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பிரஷர் கொடுத்தா நான் பிரஷர் கொடுத்தனா? நீங்க இந்த பொண்ணுங்க மேல பிரஷர் கொடுத்தீங்களே, அதை என்ன சொல்லுவீங்க? இங்க பாருங்க, சஞ்சீவ் திரிபாட்டி சார் எதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. எல்லார்கிட்டயும் இத ஒன் செகண்ட். அட, நிறைய போன் கால்ஸா வந்துகிட்டு இருக்கு. நான் உங்ககிட்ட 2 நிமிஷத்துல பேசுறேன். நீ அவளை பாத்துக்க. நீங்க இந்த போனை கொஞ்சம் பிடிங்க. வெரி குட். சொல்லுங்க. என்ன? தட் இஸ் வெரி வெரி குட். யா, உங்க சார் லைவ் பாத்துக்கிட்டு இருக்காரா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கமிஷனரே போன் பண்ணுவாரு. அட, வந்துடுச்சு. உங்க கமிஷனர் தான் போன் பண்ணிருக்காரு. ஓகே புறம், நான் போன வச்சிடறேன். பாய். கொடுங்க. தேங்க்யூ. இங்க சீக்கிரமாவே கூட்டிட்டு வாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கட்டும், இந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும். அப்ப அது வரைக்கும் அந்த பொண்ணு இங்க தான் இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல, அந்த பொண்ணுங்களை விட சொல்லி நான் எப்போ ஆர்டர் போட்டுட்டேன். ஆனா இந்த பொண்ணு இன்னும் லாக்அப்ல தானே இருக்கா. என்ன கங்கனா, ஏன் இன்னும் அந்த பொண்ணு லாக்அப்குள்ளேயே இருக்கா? ஓகே சார், இப்பவே ரிலீஸ் பண்றேன். சீக்கிரம். அது மட்டும் இல்லாம நான் இவரோட பெரிய ஃபேன். இப்போதான் நான் உங்க பாட்டை கேட்டேன். அதுதான் அந்த பாட்டு, இந்த ஊர் தான் என்னோட உயிர், எனக்கு இதுதான் எல்லாமே. சார் கொஞ்சம் அந்த பாட்டை பாடுங்களேன். அழுகிறது. நான் என்ன சொன்னேன்? குட். இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களா? அப்புறம் என்ன தவிர இந்த ஊர்ல வேற யாரையும் தெரியாதுன்னு சொல்லாத. என்னோட ஃபேமிலி இருக்கு, என்னோட ஃபேன்ஸ் இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சஞ்சீவ் திரிபாட்டி சார் கூட இருக்காரு. என்ன சார்? சார், நான் உங்களுக்கு தெரியாம பேசினதுக்கு நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கல்ல? உன் மேல எந்த தப்பும் இல்ல. ஒருவேளை நான் உன்னோட இடத்துல இருந்தா நான் கூட இப்படிதான் பண்ணிருப்பேன். அது இல்ல சார், நீங்க எங்களுக்கு உதவி செய்யதான் நினைச்சீங்க. ஆனா நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ. முதல்ல இந்த தேங்க்யூ சாரி சொல்றதை நிறுத்து. ஓகே சார், உங்க வீட்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் டீடைலா சொல்றீங்களா? நீங்க எதுக்காக உங்க வீட்டுக்கு போனீங்க? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஆச்சு? ஏன்னா சாரோட சைடுல இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு, அப்படிதானே? அந்த உண்மைய
நான் கண்டுபிடிக்கிறேன். ரைட்? சார் போலீஸ் அவங்க வேலையை செய்யும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எங்க கிட்ட சொல்லுங்க. வெரி குட். தேங்க்யூ சார். வெல்கம் ஃபார் யுவர் கோஆபரேஷன். சார் நீங்க உங்க பொண்ணோட பர்த்டே பார்ட்டியை விட்டுட்டு இந்த பொண்ணை காப்பாற்ற வந்திருக்கீங்க. இவங்களை முன்னாடியே தெரியுமா? நோ கமெண்ட்ஸ். பத்திரமா போயிட்டு வாங்க. வாங்க இங்க கையெழுத்து போடுங்க. சார் ப்ளீஸ் சார் டெல் மீ இன்னும் ஒரே ஒரு சார். question, sir. சார் Sir, please, சார். என்னை கொல்லாதே, தள்ளி போகாதே, நெஞ்சை கிள்ளாதே கண்மணி. சொன்ன என் சொல்லில் இல்லை உண்மைகள், ஏனோ கோபங்கள் சொல்லடி. உன்னை தீண்டாமல், உன்னை பார்க்காமல், கொஞ்சி பேசாமல் கண்ணில் தூக்கமில்லை. என்னுள் நீ வந்தாய், நெஞ்சில் வாழ்கி. இந்த மழை வரும்போதெல்லாம் அவளை பத்தின ஃபீலிங்ஸ் எனக்கே வருது. கேமராமேனை கூப்பிடு. ஒரு லேடி போலீஸையே கேள்வி கேக்குறாங்க, சீக்கிரம். இன்ஸ்பெக்டர் சார், தயவு செஞ்சு இவகிட்ட இப்ப மன்னிப்பு கேளுங்க. அம்மா ப்ளீஸ், இட்ஸ் ஓகே. இட்ஸ் நாட் ஓகே பிராச்சி. இவர் உன்னோட இமேஜோட விளையாடி இருக்காரு. உன்னோட இமேஜ் போச்சுன்னா உன்னோட ஃபியூச்சரே போயிடும் தெரியுமா? இப்படிப்பட்ட பொண்ணை போய் நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. காலேஜ் வரைக்கும் இது தெரிஞ்சு அங்க ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஒரு பொய்யான பழிய சுமத்தி இந்த பொண்ணை நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு காரணம் நீங்க, அதனால மன்னிப்பு கேளுங்க. நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அதுக்கு காரணம் நீங்க, அதனால மன்னிப்பு கேளுங்க. சாரி, தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க. சத்தமா சொல்லுங்க. சாரி, தப்பு நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க. வா பிராச்சி. முதல்ல அந்த ராக் ஸ்டார், இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுறாங்க. சீக்கிரமா ஷூட் பண்ணுங்க. அந்த லேடி அங்க போறாங்க பாருங்க. ஓகே ஓகே. Did you see it? உங்களை விட்டுட்டு போயிட்டா. நீங்க அவரோட கண்ணுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் வெறும் அன்பை மட்டும் தானே எதிர்பார்த்தீங்க. ஆனா அவ கண்ணுல இருந்த போய் உங்க கண்ணுக்கு தெரியவே இல்ல. ஆலியா, I have a proof to you. Prachi is innocent. All right? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க ரியா? Are you listening what I'm saying? கோவம் இருக்கதான் செய்யணும், ஆனா ஒருத்தங்களை பத்தி இப்படி நினைக்கிறது, விரோதியா இருந்தா கூட அவங்கள பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இதைத்தான் நம்ம ஃபேமிலியில நீ கத்துக்கிட்டியா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உனக்கு வெளி உலகத்தை காட்டாம நான் வளர்த்தேன் பாரு. அதனால பிராச்சி மாதிரி அப்பாவி பொண்ணுங்களை நீ ஒதுக்கி வைக்கிற. அவளை பத்தின நல்ல விஷயங்கள் உனக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க ஃபேமிலி வேல்யூ பத்தி தெரிஞ்சுக்கல. I am so disappointed. டாட், நீங்க இது வரைக்கும் என்கிட்ட இந்த மாதிரி பேசினதே கிடையாது. என்னோட பர்த்டே அன்னைக்கு என் டாடி இந்த மாதிரிலாம் என்னாச்சு? ஏன் நின்னுட்ட? அது சித்தி, ராத்திரியில சில பசங்க டோர் பெல்ல அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. அது ரொம்பவே தொந்தரவா இருக்கும். அதனால இவங்க டோர் பெல்ல ஆஃப் பண்ணி வச்சிடுவாங்க. நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கே வந்து சேரல, எப்படி டோர் பெல்ல ஆஃப் பண்ணுவாங்க? ஒரு நிமிஷம். இந்தங்க சித்தி, ஸ்பேர் கீ சித்தப்பா தான் கொடுத்தாரு. ஒருவேளை லேட்டா வந்தா இத வச்சு உள்ள வர சொன்னாங்க. இதுவும் சரிதான். சரி வாங்க உள்ள போலாம். உனக்கு தெரியுமாமா, இன்னைக்கு என் பர்த்டே அன்னைக்கு ஒரு விஷ் கேட்டேன். இன்னைக்கு உங்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பாத்தீங்களா, என் விஷ் நிறைவேறிடுச்சு. என்னாச்சு? பிராச்சி, இன்னைக்கு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன்.
ஒருவேளை உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா அதுக்கு தான் நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன் இந்த ஊர் நல்ல ஊர் இல்லைன்னு. இங்க இருக்க மக்களும் சரியில்லை. அவங்க செய்யற தப்ப மத்தவங்க மேல போட்டுருவாங்க. பிராச்சி ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. நம்ம நாளைக்கே இங்க இருந்து போயிடலாம். ஏன்னா நாளைக்கு என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. எல்லாம் நல்லபடியா நடக்குமா? நீங்க சொன்ன அளவுக்கு இந்த ஊர் அவ்வளவு ஒண்ணு மோசமானதா இல்ல. ஐ மீன், இங்க எல்லாரும் கெட்டவங்க இல்ல, நல்லவங்களும் இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்ததும் ஒருத்தர் மீட் பண்ண, அவர் இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்லவரா இருக்காரு. பாசத்தை காட்ட முடியும். என்ன கேட்டா, நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி பாசத்தை அவர் ரியா மேல வச்சிருப்பாரு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், வேர்ல்ட்ல நீங்க தான் பெஸ்ட் அப்பான்னு, இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஃபாதர். அவர் அப்படியே உங்கள மாதிரியே தான் பேசுறாரு. முதல் தடவை சந்திச்சப்ப ஜாக்கிரதையா இருன்னு சொன்னாரு. அப்புறம் குடும்பத்துக்கு எப்பவும் பெருமை சேர்க்கணும்னு சொன்னாரு. இன்னொன்னு தெரியுமாமா, நம்ம பாட்டி சஹானாவை திட்டுவாங்கல்ல, அதே மாதிரி தான் திட்டுறாரு. பார்க்க சந்தோஷமா இருக்கும். என்ன பத்தி அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? வா, உன் முன்னாடியே சொல்றேன், வந்து நில்லு. இப்ப சொல்லு, சார் உன்னை திட்டலையா? திட்டினாருதான். ஆனா உண்மையை சொல்லட்டுமா, அவர் திட்டும் போது எனக்கு தப்பாவே தோணல. நமக்கு வேண்டியவங்க திட்டின மாதிரி இருக்கும், ரொம்ப உரிமையோட. அதேதான், தெரியாத நம்ம மேலே இவ்வளவு உரிமை எடுத்துக்கும் போது அவர் வீட்டுல எப்படி இருப்பாரு? இல்ல, பிராச்சி ஒருத்தரை பெஸ்ட் ஃபாதர்னு சொல்றானா, அப்படிப்பட்ட ஒருத்தரை நான் நிச்சயம் பார்த்தே ஆகணும். ஏன்னா அவர் பிராச்சியோட எண்ணத்தையும் மாத்திருக்காரு. ஆமாமா, மீட் பண்ணுங்க, என் முன்னாடியே மீட் பண்ணுங்க, அப்பதான் நாங்க சரிடா, நம்ம பார்க்கலாம். இப்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம போய் தூங்கலாம். ஓகேவா? அப்ப நீங்க எதுவும் சாப்பிட வேண்டாமா? வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க போய் தூங்க. அம்மா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போய் தூங்குறேனே. 5 நிமிஷம்லாம் எதுவும் கிடையாது. காலையில காலேஜ் போனோம்ல, 2 பேரும் போய் தூங்குங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய் தூங்குங்க. குட் நைட். யார் அவரு? The world's best father. She was ignoring what she wants. அதுவும் அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்காக, அதாவது அவ ஒரு ஸ்ட்ரேஞ்சர். திரும்பி வா. I am the princess. வனியும் எழுந்திரு ரியா. நமக்கு லேட் ஆயிட்டு இருக்குல்ல, எழுந்திரு ரியா. நீயும் லேட் இல்ல, நானும் லேட் இல்ல. மறந்துட்டியா நீ? நான் போனதுக்கு அப்புறம் தான் காலேஜ் ஓபன் பண்ணுவாங்க. ரியா, நம்ம போனதுக்கு அப்புறம் காலேஜ் ஓபன் பண்ண போறது இல்ல. Get up and see the time. I am late. நீ ஏன் என்ன சீக்கிரமா எழுப்பல? எக்ஸ்கியூஸ் மீ, நான் உன்னை ரொம்ப நேரமா எழுப்பிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எழுப்புறதுல உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? ஆமா, நீ தூங்கும் போது கூட பிரின்சஸ் மாதிரி தானே. எழுந்திரு. ஓகே, do one thing. நீ என்னோட Dress எடுத்துட்டு வா, நான் வாஷ்ரூம் போறேன். Go. உனக்கு என்ன Dress பிடிக்கும்னு தெரியாது, எனக்கு என்ன தெரியும்? Ladies and gentlemen, may I have your attention? Wow, Riya, you are so pretty. This is the perfect dress. I know. Okay, listen. நான் ராக்கி கிட்டயும் ஷைலா கிட்டயும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அதாவது இன்னைக்கு பிராச்சி கிட்ட நம்ம என்ன பண்றோம்னு சில போஸ்டர்ஸ்லாம் ரெடி பண்ணிருக்கேன். அதுல பிராச்சியோட போட்டோ இருக்கும். அந்த போட்டோக்கு மேல திருடின்னு பேர் எழுதிருக்கும். Everyone is going to rip Prachi. I'm telling you. இதுதான் என்னோட பிளான் மை டியர். வெரி நைஸ். நேத்து அவளுக்கு இங்க திருடின்னு பட்டம் கிடைச்சது, இப்ப அவளுக்கு காலேஜ்ல கிடைக்கும். மேடம் எப்படி முகத்தை வெளியே காட்டுறாங்கன்னு பார்க்கலாம். அவளை இந்த காலேஜ்ல இருந்து மட்டும் இல்ல, அவளை இந்த ஊரை விட்டே துரத்தி காட்டுறேன். கண்டிப்பா நீ பண்ணுவ. ஓகே, லிசன். ஐ forgotten, sorry. நான் இப்ப போய் என்னோட டாட பார்க்கணும். அவர் நேத்து ரொம்பவே அப்செட்டா இருந்தாரு. அப்புறம் நான் அவரை சமாதானம் படுத்தணும். சோ நீ என்ன பண்ற, இங்க 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் இப்ப வந்து. அப்ப நான் இங்க என்ன பண்றது? இவ்ளோ நாள் என்ன பண்ணியோ அதுதான். இப்பவாது உன் மூளைக்கு வேலை கொடுத்து இன்னும் அவளை என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ண. ஒழுங்கா யோசினா வர. உன்னை ஈஸியா அவர் மன்னிச்சிருவாரு. ஏன்னா நீன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, நீங்க டாட் கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? இன்னும் இல்ல. கோவமா இருக்காரு, ரொம்ப பேசிட்டாரு. பட் யூ டோன்ட் வரி, நீ கிளம்பு. உனக்கு லேட் ஆயிடுச்சு இல்லையா? 1/2 மணி நேரத்துல வரேன்னு சொன்னா, ஆனா 1 மணி நேரம் ஆச்சு. அந்த ஆளு எங்க போனா? அட 5 நிமிஷத்துல வந்துருவாருப்பா. இன்னும் 5 நிமிஷமா? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுப்பா. ஆனா
அதெல்லாம் ஒண்ணு லேட் ஆகாது, நீ டென்ஷன் ஆகாத. 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிருக்காருப்பா. சரி இரு, நான் அவருக்கு கால் பண்றேன். யாரு வர போறாங்க? இதோ வந்தாச்சே. சாரி சார், வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண உடனே நீங்க கிளம்பி இருக்கணும். நான் முக்கியமான மீட்டிங்கே மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்க சீக்கிரம் கிளம்பி வர வேண்டாம்? சார், நீங்க திடீர்னு கால் பண்ணதால உடனே கிளம்பி வர லேட் ஆயிடுச்சு. ஆனா நான் தான் ரொம்ப அர்ஜென்ட்னு சொன்னனே. பார்க்க விரும்புறேன். சரி, உங்க பேர் என்ன? மகேஷ். எவ்வளவு நாளா இந்த ஏஜென்சில வேலை பாக்குறீங்க? 7 வருஷமா சார். நம்பிக்கையா, ஐ மீன் ஹானஸ்டா வேலை பாக்குறீங்களா? ஆமா சார், நிச்சயமா. எப்பவாவது திருடி இருக்கீங்களா? நோ சார், அப்படிலாம் இல்ல. நான் ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட கேக்குறேன். யாராவது உங்க மேல திருட்டு பழி சுமத்தினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். யார் மேலேயாவது திருட்டு பழிய சுமத்தினாங்கன்னா. நான் இங்க ஒருத்தங்களுக்கு ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன். இங்க நாணயமா வேலை செஞ்ச ஒரு பொண்ணு மேல அவ மேல திருடிங்கிற பட்டம் விழுந்துருச்சு. ஆனா அவ திருடி கிடையாது. திருடன் யாரோ அதை நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு உங்க உதவி வேணும். நான் ஒரு பொண்ணோட போட்டோவை உங்ககிட்ட கொடுக்கிறேன். திருடி? எஸ், இவதான் அந்த திருடி. இந்த பொண்ணு தானே அன்னைக்கு ரியாவை? அவளதான் இவ ரிவெஞ்ச் எடுத்திருக்கா. நேத்து பார்ட்டிக்கு போய் அவளுடைய நெக்லஸே திருடி இருக்கா. அதுவும் வீட்டுக்கே போய் திருடி இருக்கா? என்னது திருடியா? அவ்வளவு பெரிய வீட்லயா? ஆமா, ஏன் முன்னாடி தான் நடந்துச்சு. அன்னைக்கு நான் இருந்தேன். அட, இது வெறும் ட்ரெய்லர் தான். இன்னும் மெயின் பிக்சர் பாக்கி இருக்கு. முதல்ல ரியா வரட்டும், அப்புறம் அந்த திருடி வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு நடக்காது ரியா. நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ யோசிக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. ஏன்னா யுவர் டாட் லவ்ஸ் யூ லாட் ஸ்வீட் ஹார்ட். அப்புறம் உன் அத்தை நான் உன் கூட இருக்கிறப்ப நீ எதுக்காக இப்படி பயந்துட்டு இருக்க? எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். இல்ல அத்தை, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பயந்ததே இல்ல. நான் எதுவும் தப்பு செய்யல. நான் ஏன் செஞ்சேன்னா, நீ எந்த தப்பு செய்யல, புரிஞ்சுதா? அப்புறம் இதையே திரும்ப திரும்ப சொல்றத நிறுத்து. ஸ்வீட் ஹார்ட், நான் தான் சொல்றேன்ல ஒண்ணு நடக்காதுன்னு. நான் இருக்கேன்ல, உன்னோட அத்தை. ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் காம் டவுன். அப்புறம் ஒரு விஷயம், நான் போய் அந்த மகேஷ பாக்குறேன். அவன் உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி நான் அவனை பாக்குறேன். உங்களோட சிப் ஏன் சிப்போட கொஞ்சம் சின்னது. ஒரு டெக்னீஷியனை முட்டாளாக்கணும்னு நினைக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல மேம். அதுக்கு நீங்க டெக்னிக்கலி எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்கணும் மேடம். அது ரொம்ப முக்கியம். இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சு அந்த திருடன் யாருன்னு நீங்களே காட்டி கொடுத்துட்டீங்க. இந்த விஷயம் சாயங்காலம் இல்ல, இப்பவே எல்லாருக்கும் தெரிய போகுது. எனிவே, என்னுடைய வேலையை ரொம்ப ரொம்ப சுலபமாக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்க பாருங்க மிஸ்டர் மகேஷ், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இத குடுக்குறீங்களா? என்னையே போய் சொல்ல சொல்றீங்களா? லிசன், யூ கெட்டிங் ட்ரபிள் ஃபார் திஸ், ஓகே? இனிமே உங்களுக்கு தான் ட்ரபிள், எனக்கு இல்ல. ஐயோ பெரியம்மா, நான் நாட்களையோ நேரத்தையோ பேச வரல. நீங்க இன்னும் எங்களோட பல வருஷம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதெல்லாம் உனக்கு புரியாதுமா. அட, இப்ப எங்க கிளம்பிட்டீங்க நீங்க? நான் இருக்க போற கொஞ்ச நாட்களுக்கு பூஜைக்குன்னு சில மணி நேரங்களை ஒதுக்கலாம்ல. மித்தாலி கிட்ட பூஜைக்கான சாமான ஏற்பாடு பண்ண சொன்னேன். அவளை இன்னும் காணோம். ஆமா, இன்னைக்கு பௌர்ணமி. நீங்க கோயிலுக்கு போனோம் இல்லையா? மித்தாலியும் கூட வராளா? இல்லம்மா, அவிய கூட்டிட்டு போறேன். ஆனா ரவி ரொம்ப பிஸியாச்சே. அவர் எப்படி உங்களோட வருவாரு? ஏன் வர மாட்டான்? நான் அவனை கூட்டிட்டு போவேன். ஹலோ, இல்ல நான் கிளம்பிக்கிட்டு தான் இருக்கேன். யா, ஃபைன், ஐ வில் டு இட். ஓகே, வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஐயோ பெரியம்மா, என்னாச்சு? ஐ வில் கால் யூ பேக். ஐயோ, உங்களுக்கு என்னாச்சு? ஆகணும். எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ கிளம்புப்பா. நான் எப்படியாவது போய்க்கிறேன். பெரியம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இல்லன்னா நான் உங்க கூட வருவேன். அது இல்ல இல்ல, நீ கிளம்பு. நீ உன் வேலையை பாரு. எனக்கு என்ன, உன்னை நான் கட்டாயப்படுத்தவா முடியும்? பரவாயில்லப்பா, உன்னால என்ன பண்ண முடியும்? நீ எனக்காக உன் வேலையை விட வேண்டாம். அட, உங்களை விட வேற என்ன எனக்கு பெருசு? நான் உங்க கூட வர, சரியா? என் புள்ள, என் தங்கம். என் புள்ளனா என் புள்ளதான். பாத்து உங்க லெஃப்ட் லெக்க பாத்து வைங்க. மெதுவா. திடீர்னு போஸ்டர் ஒட்டி அவளை நீ நல்லாவே பழி வாங்கிட்ட. இன்னும் முடியல, இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவளுக்கு கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அந்த மேடம் ஹோஷியார்பூருக்கு ரிட்டர்ன் டிக்கெட் வாங்குற வரைக்கும் இன்னும் மோசமா அனுபவிப்பா. பெரிய ஆளியா நீ? எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு இந்த ஈவில் ஐடியாஸ்லாம் யார் கொடுக்கறா?
I'm just born with it. Oh. அவ பேசிட்டு போனது கேட்டியா? இவதான் இந்த வேலையை பண்ணிருப்பான்னு எனக்கு அப்பவே தெரியும். இந்த போஸ்டர்ஸ் அடிச்சது அவதான். அவ நம்மள பழி வாங்க பாக்குறா. இவளனா நீ முதல்ல நில்லு சஹானா நில்லு. ஏன் அவங்க எல்லாருமே தலையாட்டி குரங்குங்க. அவ என்ன சொன்னாலும் தலையாட்டுவாங்க. இத நம்ம சும்மாவே விடக்கூடாது. நீ பாத்துக்கிட்டே இரு. அவளை நான் இன்னைக்கு போடல அவ 3 நாளைக்கு எந்திரிக்கவே கூடாது. நானும் அவளன்னு பாத்துடுறேன். ஒரு 2 நிமிஷம் நில்லு. நில்லு சொன்னா கேளு. நில்லு. இதான் உன்கிட்ட இருக்கிற பிரச்சனை. எனக்கு பிடிக்காத விஷயம். மனசுல பெரிய காந்திஜின்னு நினைப்பு உனக்கு. யாராவது உன்னோட கண்ணத்துல அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை நீயே காமிச்சு இந்தாங்க அடிங்கன்னு சொல்லுவ. பிராச்சி, எதுக்காக நீ இப்ப என்ன தடுக்கிற? ஒரு நிமிஷம். இங்க பாரு, அவ செஞ்ச இது கூட உனக்கு தப்பா தெரியலையா? இங்க பாரு பிராச்சி, உன்னோட அமைதினால அவளுக்கு இன்னும் திமிரு ஜாஸ்தி ஆயிடும். ஹோஷியார்பூர்ல இந்த ரோஹித் எப்படி வீட்டுக்கு வந்தா? ஏன்னா நீ பதில் சொன்ன பிராச்சி, அதனாலதான் இங்கேயும் நீ அததான் பண்ற. நீ இப்படியே அமைதியா இருந்தனா அவ நம்மள நிம்மதியா படிக்க விட மாட்டா. உனக்கு புரிஞ்சுதா? எனக்கு தான் என்ன சுத்தி எல்லாரும் நீங்க அது இருக்கீங்க. இல்லப்பா, இங்க அவங்கவுங்க வாழ்க்கைய வாழ்றாங்க. பிரியாவுக்கு காலேஜ் இருக்கு, அவளுக்குன்னு நண்பர்கள் இருக்காங்க. ராஜுக்கு மித்தாலி இருக்கா, அப்பாவுக்கு சித்தி இருக்காங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆனா உன் நிலைமை? எனக்கு தான் ஒரு வாழ்க்கை இருக்கே. பிரியா என் பொண்ணு. எத்தனை நாளைக்கு? அவளுக்குன்னு ஒரு கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான். அவ புகுந்த வீட்டுக்கு போயிட்டா நீ என்ன பண்ணுவ? இங்க பாருப்பா, அதுக்காக எங்களுக்கு உன் மேல அன்பு இல்லன்னு இல்ல. நாங்க உன்னை கவனிக்க மாட்டோம்னு சொல்லல. எங்க அன்புக்கும் உன் மனைவியோட அன்புக்கும் வித்தியாசம் இருக்கு. உனக்கு காய்ச்சல்னு ஒண்ணு வந்தா மாத்திரை கொடுப்பாங்க, மஞ்சள் போட்டு பால் கொடுப்பாங்க. அந்த சமயத்துல உன்னை அன்பா கவனிச்சுக்கிறது அம்மா இல்ல பொண்டாட்டியால மட்டும்தான் முடியும். புடிச்சுக்கோங்களேன் ப்ளீஸ். ஐயோ, அண்ணா இந்தாங்க ஆட்டோ ஃபைல். எதுக்காக ஆட்டோ இங்க வந்து நின்னு போகணும்? இது தற்செயலா நடக்குதா இல்ல யாராவது என்ன கூப்பிடுறாங்களா? கடவுள் பிராச்சியை எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்காரு. அதுக்காகவாவது நான் கோயிலுக்கு போய் கடவுளை தரிசனம் பண்ணணும். எந்த ஒரு நிமிஷத்துலயும் பிராச்சியை கைவிட்டுறாம துணியா நிக்கணும்னு நான் வேண்டிக்கணும். அவ மேல விழுற தப்பான பார்வையில இருந்து கடவுள் தான் அவளை காப்பாத்தணும். பண்டிதரே, இன்னும் எத்தனை பௌர்ணமிக்கு வரணும்? என்னோட வேண்டுதல அவர் எப்ப நிறைவேற்றுவாரு? நான் வயசானவங்கிறது அவருக்கு தெரியாதா? அவருக்கு எல்லாம் தெரியுமா. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாருமா. ஆனா பண்டிதரை எப்ப கேட்பாரு? நானும் இத்தனை மாசங்களா இங்க வந்துட்டு போறேன். யாருக்கு தெரியும், அடுத்த மாசம் வருவீங்களோ வரமாட்டீங்களோ. உங்க வேண்டுதல் இன்னைக்கே நிறைவேறிச்சுன்னா எல்லாத்துக்கும் நேரம்னு ஒண்ணு வரணும். ஒருவேளை கடவுள் இந்த நேரத்துக்காக காத்துட்டு இருந்தாரோ என்னமோ. அதனால எதுவா இருந்தாலும் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க. அவனோட வாழ்க்கை பிரக்யா இருந்தாதான் முழுமையா இருக்கும். பிரியாவுக்கு அவளோட அம்மா தேவை, அபிக்கு தன்னோட மனைவி தேவை. அவ சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லிக்கிறான். ஆனா அவனோட உண்மையான சந்தோஷம் பிரக்யா கிட்டதான் இருக்கு. அவனுக்கு சந்தோஷத்தை கொடுங்க. அவன் பிரக்யாவை சந்திக்கணும். என்னோட ராமனும் சேதியும் சீக்கிரமா ஒண்ணு சேரணும். I'm sorry, அது தெரியாம உங்க மேல குங்குமம் பட்டுச்சு. I'm really sorry. அதான் தப்பு பண்ணிட்டீங்களே. இந்த கோயில நீங்க கார்டனா நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்படி கண்ணு மண்ணு தெரியாம போன் பேசிட்டு இருந்தா இந்த மாதிரி இடிக்க தானே செய்வீங்க. மேடம், பாதிக்கப்பட்ட அவங்க கூட இவ்ளோ பேசல, ஆனா நீங்க இவ்ளோ பேசுறீங்க. அவங்க பாவம் எப்படி பேசுவாங்க? முகம் ஃபுல்லால குங்குமம் கொட்டி இருக்கு. இப்படியே நீங்க நின்னு பாத்துட்டு தான் இருப்பீங்களா? கொஞ்சம் போய் தண்ணி கொண்டு வந்தா என்ன? தெரியுமா, நீங்க பக்தை இல்ல, நல்லா மூட்டி விடுறீங்க. என்ன நானா? சாரி. நைஸ் சாரி. நான் போய் தண்ணி கொண்டு வரேன். இது அவர்தான், அவரோட குரல் தான். என்னை கொல்லாதே, தள்ளி போகாதே நெஞ்சு.
அவர் இங்கதான் இருக்காரா இல்ல எனக்கு தான் அப்படி தோணுதா? ஆனா அவர் கடவுளை நம்ப மாட்டாரே. ஒருவேளை இத்தனை வருஷங்கள்ல நிறைய விஷயங்கள் மாறி இருக்கலாம். பாரு, ஃபுட்பால் எடுத்துக்கோ, ஓகே? ஆனா உன் நம்பர் கொடுத்துட்டு போ. நான் இந்த ஃபுட்பால் வாங்க ஃபோன் பண்ணுவேன். ஏன், நான் உன் வீட்டு வரைக்கும் கூட வருவேன். நான் என் நம்பரை கொடுப்பேன்னு நீ எப்படி நினைக்கலாம்? ஏன்னா நமக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கு. இங்க பாரு, நீ இப்ப இங்க இருக்க, நம்மளால பேச முடியுது. இதுவே தூரமா இருந்தா நம்மளால எப்படி பேச முடியும்? பேச காலேஜ் முடிஞ்சதும் மீட் பண்ணலாமா? கேண்டீன்? ஷோர். ஆனா ஆஃப்டர் கேண்டீன் நீ என் கூட வரணும். ஓகே. அப்புறம் உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த காலேஜோட கதவு எப்பவுமே திறந்திருக்கும். இங்க பன்ஸும் நிறைய இருக்கும், அது உனக்கு தெரியுமா? நம்ம என்ஜாய் பண்ணணும். ஏய், பின்னாடி பாரு. இப்ப நீயே சொல்லு, இத்தனை சாய்ஸஸ் இருக்கும்போது நான் யாரை சூஸ் பண்றது? அப்போ படிப்புல சீரியஸா இரு. அட்லீஸ்ட் அந்த பொண்ணுங்களாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. என்ன மாதிரி ஆளுங்களும் நிம்மதியா இருப்பாங்க. காரணமே இல்லாம அடிக்கடி வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உனக்கு என்ன ப்ராப்ளம்? எதுக்கு நீ லெக்சர் எடுத்துக்கிட்டே இருக்க? லெக்சர் கொடுக்கறது உன்னோட ஹாபியா? எதுக்கு எடுத்தாலும் லெக்சர் கொடுக்குற? அன்னைக்கு லாக்கர் ரூம்ல எனக்கு நீ லெக்சர் கொடுத்த. பாருங்க மேடம், நீங்க எனக்கு அம்மாவோ இல்ல டீச்சரோ இல்ல, புரியுதா? நான் உங்களோட லெக்சர் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, ஓகே? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களுக்கு கிளாஸ் ரூம்ல லெக்சர் கொடுத்தா லெக்சருக்கு நீங்க லெக்சர் கொடுப்பீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நீ கொஞ்சம் ஓவரா பேசுற. நான் ஒன்னும் ஓவரா பேசல. அந்த டேலண்ட்லாம் உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு. உங்ககிட்ட இருக்க இந்த டேலண்ட்னால நான் உங்ககிட்ட இம்ப்ரெஸ் ஆக போறது இல்ல. நீ எப்போ அழகான கண்கள், அழகான முடி, அழகான பேச்சால தான் இம்ப்ரெஸ் ஆவல்ல, ஃப்ளர்ட் பண்ண விடு, வா போலாம். ஓகே. இன்னைக்கு மூவிக்கு போலாமா? Of course babe, tonight I will see you. இந்த மாதிரி பசங்க அவனுங்க பேரை கெடுத்துக்கிறது மட்டும் இல்லாம அவங்க கூட இருக்கிறவங்க பேரையும் கெடுத்துருவாங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து விலகே இரு. நீ எப்படி தள்ளி இருக்க முடியும்? அவனை பார்த்தது பொண்ணுங்கெல்லாம் அவன் கிட்ட போயிடுறாங்க. ஒட்டிக்கிறதுக்காக தான். சரியான ஃபெவிகால் கம். இருக்கட்டும் விடு. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப கியூட்டா இருக்கான். ராச்சி, எனக்கு அவனை பார்க்கும்போது கிருஷ்ணனோட ஞாபகம் தான் வருது. ஹோஷியார்பூர்ல எரும மாடோட சுத்துவானே அவனா? எரும மாடு இல்ல, பசு மாடு. அப்புறம் ஹோஷியார சேர்ந்த கிருஷ்ணன் இல்ல, மதுராவை சேர்ந்த கிருஷ்ணா, ரன்வீர் கிருஷ்ணா. அப்புறம் மத்த எல்லா பொண்ணுங்களுமே அவனோட கோபியர்கள். அப்புறம் நான் மட்டும் அவனோட ராதாவா இருப்பேன். ராதா இல்ல, நீ நிச்சயமா ஒரு முட்டாளாக போற லூசு. எதுக்கு என்ன தடுக்கற? உனக்கு தான் அவனை பிடிக்காதுல்ல. என்ன தடுத்துட்டு ஊலையில நீ கிளியர் பண்ணிக்கிறியா? ஹலோ, அவன் இந்த உலகத்திலே கடைசி பையனா இருந்தாலும் நான் அவனை திரும்பி பார்க்க மாட்டேன். Oh no, இது எல்லாமே கனவா இருக்கணும். வாய் மூடு, முதல்ல வாய் மூடு. ஓவரா பேசினேன்னா டேப் போட்டு ஒட்டிடுவேன். நீ சொல்றதெல்லாம் என்னைக்குமே நடக்கிற காரியம் இல்ல. அந்த ரன்வீர் ரியா பத்தி எனக்கு தெரியாது, ஆனா ஏன் கூட சான்ஸே இல்ல. அவன் எப்பவும் சொல்லுவான்ல, அவன் ஏன் டைப் இல்ல, ஏன் டைப் இல்லன்னு. அப்படி நானும் சொல்றேன், அவன் ஏன் டைப் கிடையாது. அதனால நான் யாருக்கும் ராதாவோ சக்காலத்தியாகவோ மாட்டேன், புரிஞ்சுதா? அப்ப கோபியர்களா ஆயிடும். நீ அடி வாங்க போற. எனக்கு அப்படியெல்லாம் நினைப்பில்ல. நீயும் கனவு காண்றத நிறுத்து. அந்த ரன்வீர் நல்லவன் கிடையாது. ரியா மாதிரி பொண்ணுங்களுக்கு அவன் ஓகே, நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு கிடையாது, புரிஞ்சுதா? அப்ப சரி சொல்லு, அந்த பாம்புக்கு எப்படி பாடம் சொல்லி தர்றதுன்னு நீ யோசிச்சே என்ன? இல்ல, அப்புறமா சொல்றேன். இப்ப சொல்லு. அப்புறமா சொல்றேன்னு சொல்றேன்ல. சொல்லு. சொல்ல மாட்டேன். சரி, சொல்லாத. சொல்ல மாட்டேன். நடந்து போச்சு சார், மன்னிச்சிருங்க. ஆனா மறுபடியும் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அந்த கடவுள் தான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. அப்புறம் உங்க இஷ்டம். நீங்க கொஞ்சம் கவனமா வாங்க. கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வாங்க, இல்லனா பக்தர்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். உங்களுக்கு மொபைல் போன் தேவைப்படாது இல்லையா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீங்க இங்கேயே மீட் பண்ணிப்பீங்க. என்ன சொல்றீங்க நீங்க? இவங்க கிட்ட கேளுங்க, எல்லாத்துக்கும் பதில் இவங்களே சொல்லுவாங்க. இன்னைக்கு போய் நீங்க கடவுளை தரிசனம் பண்ணுங்க. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு சுய புத்தி கிடைக்கட்டும். போங்க போங்க, நல்ல புத்தி வேணும்னு வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிறேன். ஆனா உங்க ரெண்டு பேருக்காக. ஒன் செகண்ட், வைப்ரேட்டர்ல போட்டிருக்க, அதான் தெரியல. ஹலோ. அவ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். என் சின்ன பொண்ணு இந்த ஊர்ல தான் இருக்கா. அவ தனியா இல்ல, அவங்க அப்பா கூட இருக்கா.
அவ அவங்க அப்பாவோட ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அவரும் அவளை நல்லா கவனிச்சுப்பாரு. கடவுளே, நீங்க அவங்க 2 பேரையும் பார்த்துக்கோங்க. ராமா, ஒரே ஒரு தடவை என் பொண்ணு பிரக்யாவை பார்க்கணும். ஒரே ஒரு தடவை என் பொண்ணை பார்க்கணும் கடவுளே. அந்த கடவுள் கிட்டதான் வேண்டிப்பேன், என்னோட பிரக்யாவையும் அபியையும் சேர்த்து வச்சிடுன்னு. அபி கூட இங்க வந்திருக்கா. அபி, அபி சீக்கிரம் வாப்பா, சீக்கிரம் வா. பிரக்யா, நீ எங்கம்மா போற? எங்க போற? இங்கே இரு, அபி வந்துருவா. இல்ல பாட்டி, என்ன விட்டுருங்க, நான் அவளை பார்க்க விரும்பல. இல்லம்மா போயிடாதம்மா, என் கூட வீட்டுக்கு வா. அபி, நீ எங்க போன? அபி சீக்கிரம் வா ப்ளீஸ். சின்னவா வந்திருக்காளா? அவ வரலம்மா, வீட்டுல தான் இருக்கா. ரொம்ப நல்லா இருக்கா. வாமா, வந்து அவளை நீயே பாரு. வாமா. அபி, அபி வேண்டுதல நிறைவேற்றிட்டாரு. இத்தனை மாசமா நான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்து இந்த கடவுள் கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு 11வது பௌர்ணமி அன்னைக்கு என்னோட எண்ணத்தை கடவுள் நிறைவேற்றிட்டாரு. அவளை நான் பார்த்தேன். அவ என்ன பார்த்து கட்டி அடைச்சுக்கிட்டா. போ, அவளை கூட்டிட்டு வா. அவ பிங்க் கலர்ல புடவை கட்டி இருந்தா. அவளை போய் கூட்டிட்டு வாப்பா. அத்தை, நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். நான் டென்ஷனா இருக்கிறது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் வை? எதுக்கா? வீட்ல டாடி சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க எதுவுமே நடக்காத மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி இவ்ளோ ரிலாக்ஸா இருக்கீங்க? அத்தை, நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்களா? Just yeah baby, just 1 second. Sorry. Yeah. இல்ல just hold them outside. அவங்க இப்ப உள்ள வர முடியாது. அவங்களுக்கு எப்ப அனுப்பணும்னு நான் கால் பண்றேன். Yeah. Bye. ஆரியா சொல்லு. ஆன்ட்டி, you have supposed to be at home. Yeah sweetheart, என்னால என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்தது, அதனால தான் நான் வந்துட்டேன். But don't you worry. I will be back in say maximum ஒரு half an hourல இருப்பேன். எனக்கு பிடிக்கல. நான் என்ன பண்ண கூடாதுன்னு சொல்லு. என்ன சொல்ல வந்தியோ அத தெளிவா சொல்லு. நீ தெளிவா கேட்க விரும்புற? சரி கேளு. ரியா பிரக்யா அக்காவுடைய பொண்ணு. அவளை பத்தி நீ எதுவும் கவலைப்பட வேண்டாம். அவ எப்படி இருக்காளோ அவளை அப்படியே விடு. நீ அவளை மாத்துறதுக்கு முயற்சி பண்ற. அது மட்டும் இல்ல, உன்ன மாதிரியே மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க. அபியை விட ரியா தான் அந்த நெக்லஸை யாரு திருடினாங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கா. ஏன்னா அவங்கள பழிவாங்க நினைக்கிறான். தேங்க் காட், ரியா தான் திருடிங்கிற விஷயம் பூரப்புக்கு தெரியாம இருக்கிறதுக்கு. அவளை அப்படி செய்ய சொன்னது நான் தானே தெரியக்கூடாது. பூரப் ரியா என்னோட அண்ணன் பொண்ணு. அது சரி, நீ எதுக்கு இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்த? எனக்கு டாட் கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. மேட்ச், இன்னைக்கு நம்ம மேட்ச் பார்க்க போறோம்ல. மேட்ச்? ஃபுட்பால் மேட்ச். டாட் தான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணாரு, அதான் வந்தேன். ஐம் சாரி, நான் மறந்துட்டேன். How could you? நீங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒருவேளை நம்ம பையன் உங்க கூட மேட்ச் பார்க்கணும்னு சொல்லி இருந்தானா நீங்க அவன் கூட மேட்சுக்கு தான் போயிருக்கணும். அப்புறம் நீங்க இன்னைக்கு என் கூட தான் லஞ்ச் சாப்பிடணும். You too. லஞ்ச் சாப்பிட்டு தான் போகணும். ஓகே மா, நான் கண்டிப்பா வரேன். Yeah. See you sweetheart. Love you mom. Love you too. கான்ஃபரன்ஸ் ரூம் 2ல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே? ரியா, இது போஸ்டர்ல செஞ்ச ஸ்டிக்கர்ஸ். யார் இது? ஏன் வண்டியில இந்த மாதிரி ஒட்டுனது? ரியா, ரியா, ஓ ஷிட், என்ன இப்படி பண்ணி வச்சிருக்காங்க? இத யாரு செஞ்சா ராக்கி? இது அந்த மேடம்க்கு ஒட்டப்பட்ட திருடின்ற போஸ்டர். யார் இப்படி பண்ணது? இதை யார் பண்ணாங்கன்னு ரோகன் பார்த்திருக்கான். ராஜியும் அவளுடைய ஃப்ரெண்டு சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு ரோகன் என்கிட்ட சொன்னான். ஆனா அதை நான் நம்பவே இல்லை. அவளுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? இத பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, உன்னை பழி வாங்குறான். ரியாக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுப்பேன்னு, ஆனா நீ எதுவுமே பண்ணல. அதான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். நீ காலேஜ் முடியற வரைக்கும் வெயிட் பண்றேன்னு. நீ என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்துவ, அவளை பழி வாங்குறதுல என்ன யூஸ்னு சொல்லுவ. இதோட இந்த விஷயத்தை விட்டுறலாம்.
விட்டுறலாம்னு சொல்லுவ. நீ ஈஸியா இந்த விஷயத்தை விட்டுறலாம். ஆனா நான் அவளுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்காம இந்த விஷயத்தை அவ்வளவு சீக்கிரமா விட மாட்டேன். அவளுக்கு நான் பதிலடி கொடுத்துட்டேன். அப்படி என்ன பதிலடி கொடுத்த? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் தான் உன்கிட்ட கேட்டேனே, நீ அதுக்கு அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்ட. ஐயோ, அப்படி சொன்னதுக்கு காரணம் நல்லா யோசிச்சு ஒரு ஐடியா பண்ணலாம்னு சொன்னேன். முதல்ல அம்மா கிட்ட பேசி அம்மா என்ன சொல்றாங்களோ அப்படியே செய்யலாம்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் அம்மா கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ ஏதோ கோளாறு பண்ண மாதிரி இருக்கு. என்ன பண்ணேன்னு சொல்லு. அந்த மேடம் இந்த வேலையை செஞ்சது கொஞ்சம் கூட கேட்டு இங்க இவங்க சொல்றத கேட்டு நம்ம எந்த தப்பு செய்யாம எதுக்கு இந்த பழி? இவங்க சொல்றத நம்ம ஏன் கேட்கணும்? நார்மல் வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாதா? அவங்க அறிஞ்சா நம்ம ஏன் திருப்பி அறைய கூடாது? பிராச்சி, நான் டெல்லிக்கு வரும்போது பெரிய கனவோட வந்தேன். இந்த மாதிரி பண்ண ஒண்ணு வரல. இந்த மாதிரி காலேஜ்ல படிக்கணும்ன்றதுக்காக நம்ம மரியாதையை நம்ம விட்டுட கூடாது பிராச்சி. மரியாதை தவிர வேற என்ன இருக்கு சொல்லு? என்ன இருக்கு? எனக்கு கட்டி பிடிக்காதா? எனக்கு கை கொடு, எனக்கு துணையா இரு. பிராச்சி, சின்ன வயசுல இருந்து என்னோட தப்பு எல்லாத்தையுமே திருத்தின. நானும் நீ சொல்ற எல்லாத்தையுமே கேட்டேன். ஆனா இன்னைக்கு நான் சொல்றத நீ கேளு. நான் சொல்றதான் நீ செய்யணும். நான் சொல்றத உன்னால செய்ய முடியல, விட்டுடு. நடக்கிறது நடக்கட்டும். எனக்கு தான் ஏதாவது ஆக போகுது, விட்டுடு. ஓகே ஓகே ஓகே. அமைதியாரு, அமைதியாரு. ஓகே, நான் உன்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேன். பிரீத் பிரீத். என்ன வேணும்னாலும் செய். அப்பனா நீ போய் அவளை கிஸ் பண்ணிட்டு வா, நான் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். Right, Rocky? All right. So go. எல்லாரும் இப்போ உங்க போனை எடுத்து வீடியோ எடுங்க. இந்த வீடியோவை நான் வைரல் ஆக்கணும். இந்த வீடியோ டீன் வரைக்கும் போகும். அப்புறம் டீன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. அப்புறம் ஹோஷியார்பூர் மேடமுக்கு பை பை தான். காலேஜை விட்டு வெளியே போயிருவா. அதுக்கப்புறம் அவ ஊர் பஸ்ல அவளை உட்கார வச்சு அனுப்பி விட வேண்டியதுதான். என்ன சரிதானே? Yes. So 1 2 3 let's go. Come on guys. அறிஞ்சிருக்கேன். இதுக்கப்புறமும் நீ திருந்தாம இதே மாதிரி ஏதாவது ஏடாகூடமான வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, காலேஜ்ல இருந்து ரெஸ்டிகேட் பண்ண வச்சிருவேன். நீ என்ன இந்த காலேஜ்ல இருந்து ரெஸ்டிகேட் பண்ணுவியா? நான் யாரு தெரியுமா? நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ரொம்ப திமிர் பிடிச்ச ஒரு முட்டாள்னு தெரியும். உனக்கு கடவுள் அழகான முகத்தை கொடுத்திருக்காரு, ஆனா புத்தியை கொடுக்கல. அதனாலதான் உனக்கு நல்லது எது கெட்டது எது எது சரி எது தப்புன்னு தெரியல. இன்னைக்கு இப்படி நடந்த விஷயம் இனிமே அடிக்கடி நடக்கும். இன்னைக்கு நான் பண்ணிருக்கேன், நாளைக்கு உன் ஃப்ரெண்ட் பண்ணுவா, அதுக்கப்புறம் உன் குடும்பத்துல பண்ணுவாங்க. ஏன்னா நீ பண்றதை எத்தனை பேர் எத்தனை நாளைக்கு தாங்கிக்க முடியும்? யூ நீட் டு லேர்ன் a few lessons in life. அதுக்கு முன்னாடி மத்தவங்களோட ஃபீலிங்ஸ மதிக்க கத்துக்கோ. என்ன சொல்றது, நீ உன் ஃப்ரெண்ட கூட விட்டு வைக்கல. எல்லாருக்கும் தெரியும் ஷைனாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு. அந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு இவன் தான் அவனோட ஃபீலிங்ஸோட விளையாடி இருக்கேன். பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், ஷைனா ஒத்துக்க மாட்டான். அதுக்கப்புறம் இந்த பையனோட மனசு உடைஞ்சு போயிடும். அப்புறம் இன்னொரு பக்கம் ஷைனாவோட பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் இருக்கும்போதே ஷைனா இன்னொருத்தனோட ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிருக்கான்னா அவன் ஷைனாவை விட்டுருவான். அப்ப ஷைனாவோட மனசு உடைஞ்சு போயிடும். எந்த ஒரு உறவும் பொய்ய ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோ, முதல்ல இதயம் தான் உடையும், அதுக்கப்புறம் தான் உறவு, அதுக்கப்புறம் மனுஷனே உடைஞ்சு போயிடுவான். ஐ நோ உனக்கு இவ்வளவு எல்லாம் பேசுறத கேட்கறதுக்கு பிடிக்காது. நான் சொல்றதெல்லாம் நீ வேணா மறந்துரு. ஆனா ஒண்ணு, நான் கொடுத்த இந்த அறைய மட்டும் மறக்காத. ஏன்னா இந்த அறை தான் நான் உனக்கு கொடுக்கிற வார்னிங், அட்வைஸ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அங்க நான் போயிருக்க கூடாது. ஒருவேளை அவர் என் முன்னாடி வந்திருந்தா நான் என்ன சொல்லிருப்பேன்? இந்த ஊருக்கு வரமாட்டேன்னு நான் வாக்கு கொடுத்திருந்தேன். ஆனா ஒரு தடவையாவது அவரை பார்த்திருக்கலாமோ? என் சின்ன பொண்ணையும் நான் பார்த்திருப்பேன். இல்ல இல்ல, பிராச்சிக்காக என் மனசை நான் தளர விடக்கூடாது. அவளுக்கு உதவி செஞ்ச அந்த நல்ல மனுஷனை நான் ஒரு தடவை பார்த்துட்டா போதும். யாரும் உதவிக்கு வராத இந்த ஊர்ல அவர் பிராச்சிக்கு உறுதுணையா நின்று இருக்காரு. அவரை பார்த்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் பிராச்சியை இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போயிடுவேன். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. அவளை நான் பார்த்தேன். அந்த கடவுளா பார்த்து அவளை என்கிட்ட அனுப்பி வச்சதான் நான் நினைச்சுக்கிட்டேன். அவகிட்ட பேசினேன். அவ என்ன கட்டி பிடிச்சா. அவகிட்ட நான் வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட்டேன். ஆனா அவ திடீர்னு திரும்பினா போய்கிட்டே இருந்தா. நான் அபிய கூப்பிட்டேன். பிரக்யா இங்கதான் இருக்கான்னு நான் அபி கிட்ட சொன்னேன். அவ பிங்க் கலர்ல புடவை கட்டி இருந்தான்னு நான் இவகிட்ட சொன்னேன். ஆனா அபி தேடவே இல்ல. பெரியம்மா, நான் தேடினேன். நீங்க பிங்க் கலர் சாரியை பத்தி சொன்னீங்கல்ல, அது பிரக்யா இல்ல, வேற ஒருத்தி. நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அபி, லிசன் டு ஹர், காம் டவுன், ரிலாக்ஸ். நம்ப மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி பிரம்ம அம்மாக்கு நல்லது இல்ல. இவங்க மாசம் மாசம் எதுக்காக கோயிலுக்கு போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க கடவுள் உங்களை பாக்குறதுக்கோ என்ன பாக்குறதுக்கோ அவ ஒண்ணும் நல்லவ கிடையாது. உங்களை இந்த நிலைமையில பாத்துட்டு அவ எதுக்காக உங்களை விட்டுட்டு ஓடணும்னு சொல்லுங்க. நீ வாய மூடு. பிரக்யா வந்தா. பிரக்யா ரொம்ப நல்லவ. அவ என்ன பார்த்தா, ரியாவை பத்தி என்கிட்ட கேட்டா. அவ யார பத்தி கவலைப்பட மாட்டாமா.
என்ன பத்தியோ ரியாவை பத்தியோ அவளுக்கு எந்த கவலையும் இல்ல. அவ போகும்போது சொல்லிட்டு போனாலே இந்த ஊருக்கு வரமாட்டேன், இந்த வீட்டுக்கு வரமாட்டான்னு. அது அவ இல்லன்னு நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவ இருக்கா, அவ நல்லா இருக்கா, அவ வந்துட்டா. ரியாவுக்காக, எனக்காக. நான் அவளை பார்த்தேன். நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன சொல்லி நான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியலமா. அபி, நீங்க உங்க பிசினஸ்க்காக எல்லாம் பண்றீங்க. ஆனா உங்க லைஃப்ல எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நேரமே இல்லையா? நீங்க எல்லாருக்காகவும் இருக்கீங்க, ஆனா உங்களுக்காக யாருமே இல்ல. உங்க மனசுல இருக்க விஷயத்த சொல்றதுக்கு உங்களுக்கு யாருமே இல்ல. உங்களுக்காக நீங்க இது வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா? அபி, நீங்க just leave me alone. இதுக்கு மேலயும் என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். அபி, நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் விட்டுடு. ஓகே. நானும் ரியாவும் உன்னை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கோம். ஆனா நான் உன் நிழலை பார்த்து உன் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுறேன். என்னை எதுக்காக வாழ விட மாட்டேங்கிற? நான் பண்ணணும்னு நினைக்கிறத ஏன் என்ன பண்ண விட மாட்டேங்கிற? போயிடு, என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடு. Just stay away from me, my mind and my heart. ரியா, அவ அரைஞ்சதோட உன் கோவத்தையும் நீ கட்டுப்படுத்திக்கணும். ஏன்னா இந்த அறைய யார் பார்த்தாலும் நீ அதை இன்னும் மறக்கலன்னு நினைச்சுப்பாங்க. நான் அதை மறக்க மாட்டேன். இந்த அறைக்கு பதில் அடி கொடுக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். She will pay for this slap. இப்படி செஞ்சதுக்கு அவளை ரொம்ப வருத்தப்பட வைப்பேன். அவ கண்ணத்துல அடிக்க மாட்டேன், அவளோட வாழ்க்கையே அடிப்பேன். அவ அதை எப்பவுமே மறக்க முடியாது. She will never forget about it. நீ அவளை என்ன பண்ண போற? உனக்கு என்ன புரியுது? இவ என்ன பண்ண போறா? தான் இங்க வந்த. ஆனா இப்ப பாரு, மொத்த ஃபேமிலி நீ தான் பாத்துக்கற. God bless you. நீ சொன்னது கரெக்ட் தான். எனக்கும் இது என்னோட ஃபேமிலி மாதிரி தான் தோணுது. அப்படியா? நாம இத மீட்டிங் நடக்கும்போது பேசிக்கலாமே. ஹாய் மீரா, how are you? ஹாய், how are you? சாரி, எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. நான் என்னோட ரூமுக்கு போறேன். மீரா, என்னோட ரூமுக்கு நீ காஃபி அனுப்பிடு. நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன்ல, சொல்றத புரிஞ்சுக்கோ. நீங்க காஃபி குடிக்கிறீங்களா? நிச்சயமா எனக்கு எதுவுமே வேணாம். நான் இப்பதான் அத்தை கூட லஸ்ஸி குடிச்சேன். காஃபி எல்லாம் வேணாம். சுகர் இல்லாம தானே சாப்பிட்டீங்க? வித்அவுட் சுகர். ஓகே. ஹாய். ஹாய். அட, உன் முகத்துக்கு என்னாச்சு? உனக்கு இந்த சிடி வேணும்ல? That's good, right? CCTV footage பார்த்தா தெரிஞ்சிரும்ல யார் அதை திருடினாங்கன்னு. அந்த சிடியை கொடு. இந்த சிடியை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பார்ப்போம். அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் பிராச்சி திருடி இல்லைன்னு. சரி சரி, வா 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 வா. ஏ ஸ்வீட்டி, உனக்கு பசிக்கல? நீயும் வா, இவங்களோட சேர்ந்து சாப்பிடுவியா? நான் கையை கழுவிட்டு வரேன். ஏய், நான் தான் பெரியவ. நான் தான் வாஷ் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட். ஆனா எனக்கு பசிக்குது. எனக்கு மட்டும் பசிக்கலையா? ப்ளீஸ் என்ன முதல்ல விடு. ப்ளீஸ். நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறதுக்கு எனக்கு வழி விடலாம். நாங்க ஒண்ணா வாஷ் பண்ணிக்கலாம். என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க. தோ வரேன். ராச்சி, பூரி எடுத்துக்கோ. அட, நீங்களும் வந்துட்டீங்களா? சாரி, வீட்ல எந்த வேலையும் இல்ல. அதான் உங்க பெர்மிஷன் இல்லாம நானே பசங்களுக்காக சமைச்சு வச்சுட்டேன். பரவாயில்ல, இதுவும் உன் வீடு தான். சரி, நீங்களே எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இவ்ளோ பெரிய வீட்ல, அவ்ளோ பெரிய பார்ட்டில இவங்க ரெண்டு பேரை யார் இன்வைட் பண்ணாங்க? நீங்களே கேளுங்க. ராச்சி, நீ எதுக்காக வாய மூடிட்டு இருக்க? என்கிட்ட சொன்னீங்க தானே ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னருக்கு போறோம்னு. நீ அன்னைக்கிட்ட நடந்த உண்மையை சொல்லு பிராச்சி.
சொல்லுன்றல. சொல்லு. ஏன் பேசாம இருக்க? அம்மா அவங்க சொல்றது உண்மைதான். நாங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கு வெயிட்ரஸா தான் போனோம். கேட்டல்ல? உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சா? ரொம்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ மாதிரி இருக்கா. அத்தை வலியோட இருக்காங்க. பிராச்சி அவளோட வேலையை விட்டுட்டு அத்தைக்கு உதவி பண்ணிட்டு இருக்கா. எனக்கு தெரியும், நிச்சயமா இந்த பொண்ணு திருடி இருக்க மாட்டா. She is behaving just like பிரக்யா. அவளும் எல்லார்கிட்டயும் இப்படித்தான் மாயம் பண்ணா. இவ பிரக்யாவோட பொண்ணா இருந்திருந்தா நானே சொல்லியிருப்பேன். அம்மா மாதிரியே பொண்ணுன்னு. இவளும் பணத்துக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கா. ஐம் ஷியோர் அவைய பிரக்யா பிடிச்ச மாதிரி இவளும் பெரிய பணக்கார பையனை பார்த்தா பிடிப்பா. ரன்பீர், இப்ப பாருங்க என் பையன் பாடுவான். மாட்ட போறேன். இங்கதான் அவ பாக்கெட்ல நான் நெக்லஸ் போட்டேன். என்ன இது? நான் தான். புரப், என்ன ஆச்சு? ஐ திங்க் சிடில ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஒன்னு பண்ணு, மகேஷ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லு. அதாவது இது ரொம்ப ஸ்டக் ஆகுதுன்னு. இரு, நானே பாக்குறேன். இல்ல புரப், அது ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். மகேஷ்க்கு போன் போடு. பகதூர், லைட்ட போடு. இந்த பகதூர் எங்க போனா? மத்தவங்க பேசுறதெல்லாம் வச்சு நீங்க பிராச்சியை ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவ மேல எந்த ஒரு தப்பும் இல்லாததுனாலதான் போலீஸ் அவளை வெளியில விட்டாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, நான் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் நம்புங்க. ஒருவேளை பிராச்சி திருடுறவளா இருந்தா அவ எப்படி உங்க கூட? பாத்தீங்களா எப்படி பேசுறாங்கன்னு? இவங்க என்னைய மிரட்டுறாங்களா? பிராச்சி ஏதாவது பேசினா இவ நம்மளே மாட்டி விடுற மாதிரி பேசுவாளா? ஐயோ, நான் அப்படி ஒண்ணும் சொல்ல வரல அண்ணி. நீங்க இப்ப என்ன சொல்ல வர? திருட்டு வேலை செஞ்சது இல்லாம என்னைய பேசுவியா? பாத்தீங்களா உங்க சொந்தக்காரங்க எப்படி இருக்காங்கன்னு? என்ன குடும்பம் இது? உதவிக்குன்னு வந்துட்டு பாரத்தை எங்க மேலே போடுவீங்களா? ஏன் அண்ணி இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? என் பொண்ண உங்க வாயால திருடின்னு சொல்லாதீங்கன்னு தானே நான் சொல்றேன். பொண்ணுங்க இருக்காங்க அண்ணி, முதல்ல நீங்க நம்பிக்கை வைக்க பழகுங்க. எடுத்தது பிராச்சி, அத நான் புரிஞ்சுக்கணுமா? திரும்ப திரும்ப இப்படியே சொல்றீங்க? நான் தான் சொல்றேன்ல, பிராச்சி எந்த தப்பும் பண்ணலன்னு. எந்த பொண்ணு இவ மேல வீண் பழி சுமத்தினாலும் அவளோட அப்பாவே போலீஸ் ஸ்டேஷன் வந்து இவளை ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த வீட்ல இருக்கவங்களே இவளை நம்புறாங்க, ஆனா நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல. இதுக்காக நீங்க வெக்கப்படணும் அண்ணி. நான் வெக்கப்படணுமா? என் வீட்டை விட்டு வெளியே போங்க. இப்பவே என் வீட்டை விட்டு வெளியே போங்க. இவங்களை வெளியே போக சொல்லுங்க. வீட்டுக்கே வந்து உன் சொந்தக்காரங்க உன் முன்னாடியே பேசுறாங்க, நீ எதுவும் கேட்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. நீ சொல்ல வேண்டியது நான் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இனிமே நான் தான் பேசுவேன். இந்த வீட்ல நீங்க இருக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. உங்களோட பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. இங்க பாருங்க அண்ணி, உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் ஏதாவது பேசிருந்தேன்னா ஆமா, நீ பேசுனது எல்லாமே தப்பா தான் தெரியுது. அது மட்டும் இல்ல, நான் சொன்னதெல்லாம் செய்வேன். உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்ச வேண்டியிருக்கு? நான் செஞ்சு காட்டுறேன். பாரு, நான் சொல்றத கேளு. அண்ணா, தயவு செஞ்சு அண்ணி கிட்ட சொல்லுங்க. நாங்க காலையில நிச்சயமா இங்க இருந்து கிளம்பிடுறோம். ஆனா இந்த நேரத்துல எப்படி? இருமா, நான் பேசுறேன். மன்னிப்பு கேட்டே ஆகணும். பிராச்சி மன்னிப்பு கேட்க மாட்டா. ஒருவேளை அவ தப்பு செஞ்சிருந்தாள்னா நானே அவகிட்ட சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிருப்பேன்.
ஆனா இன்னைக்கு அவ உங்க முன்னாடி தலை குனிய மாட்டான். என் பொண்ண நிச்சயமா நான் தலை குனியவும் விட மாட்டேன். அப்ப சரி, எல்லாரும் வெளியே போங்க. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. ராஜி, ராத்திரி ஆயிடுச்சு, கடை மூடுறாங்க, அவங்க வீட்டுக்கு போகணும்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே எடுக்கிறேன், நீ நட. சித்தி டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் உட்காரலாமே. உட்காரலாம். தண்ணி வேணுமா? இந்த குடி. பேர் வாங்குறதுக்கு முன்னாடியே பேர் கேட்டு போச்சு. யார்கிட்டயும் கை குலுக்க கூட என்னால பேச முடியாது. என்னால இங்க இருக்க முடியாது. நம்ம ஊருக்கே போயிடலாமா? நம்ம வீட்டுக்கு போயிடலாம். என் சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சுமா. வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் அங்கேயே படிச்சு அங்கேயே இருக்கேன், வாங்க. ஆமா சித்தி, பிராச்சி சொல்றது சரிதான். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இங்க எதுவுமே இல்ல. இங்க இருக்கணும்னா இவங்களுக்கு நம்ம அடங்கி போகணும், இவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். அது நம்மளால முடியாது சித்தி. நான் தான் இந்த காலேஜ்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டு ஃபார்ம் வாங்கினேன். அப்புறம் நான் தான் இந்த ஊருக்கு போகணும்னு உங்ககிட்ட சொன்னேன். இப்போ நானே சொல்றேன், இனிமே நம்மளால இங்க இருக்க முடியாது. இவங்க கூட சண்டை போட்டு நம்மளால போராட முடியாது சித்தி. நீங்க டெல்லி வரைக்கும் அனுப்பி வச்சீங்க. இதுக்கப்புறம் என் நிலைமை எப்படி இருக்கும்? இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அம்மா, ஐம் ரியலி சாரி. நாம தடுமாறிட்டோமா, இதுக்கு காரணம் நான் தான். ஆமா, நம்ம ஊருக்கே போயிடலாமா? எனக்கு இங்க இருக்க பிடிக்கலமா, வாங்க போயிடலாம். ராஜி, ராஜி சொல்றது கேளு, அழாத. எனக்கு தெரியும் உங்களுக்கும் இங்க இருக்க பிடிக்கல. இங்க இருந்து போயிடணும் தான் நினைக்கிறீங்க. நீங்க காலையில பேக்கிங் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தேன். நீங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊரை பார்த்திருப்பீங்கல்ல, உங்களுக்கு பயங்கர கோவம் வந்திருக்கும் இல்லையாம்மா? கோட்டுக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு போடணும். அப்ப முன்னாடி இருந்த லைன் தானாவே சின்னதாயிடும். அவ்வளவுதான், அதுதானே சொல்யூஷன். ராஜி, நீ அந்த பெரிய லைனா மாறிடு, உன்னோட பிரச்சனை ரொம்ப சின்னதாயிடும். நீங்க ரெண்டு பேரும் உங்களை தனியால ஏன் நினைச்சுக்கிறீங்க? உங்களோட இந்த போராட்டத்துல நானும் கூட இருக்கேன்ல. உனக்கு ஒண்ணு ஆகாது பிராச்சி, நீ கண்டிப்பா ஜெயிப்ப. நீ ஜெயிக்கிற வரைக்கும் நாம இந்த ஊரை விட்டு நிச்சயமா போக போறது இல்ல. இந்த ஊரை விட்டு போறது உன்னோட முடிவா இருக்கணும், மத்தவங்களோட தான் இருக்க கூடாது. பேங்க்ல இருக்க என்னோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீந்து போயிடும். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம். மாளிகையில விட்டுருக்காருன்னு நினைச்சுக்கோ. மாளிகையா? இந்த கடையில நாங்க எப்படி இருக்க முடியும்? இந்த கடையில போய் யார் இருப்பாங்க? ஆனா நீங்க தானே இப்ப சொன்னீங்க, அதாவது அந்த கடவுளை உங்களை மாளிகையில கொண்டு வந்து விட்டுட்டாருன்னு. அதாவது அந்த கடவுள் உங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காருன்னு சொன்னேன். நான் தான் சரிதா. நீங்க நிக்கிறீங்களே, இதுதான் இந்த சரிதாவோட கடை. இந்த கடையில நான் மளிகை சாமான்லாம் வித்துட்டு இருக்கேன். ஆனா என்கிட்ட நீங்க 3 பேரும் தங்குற மாதிரி இடம் இருக்கு. கம்மியான வாடகை கொடுத்தா போதும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா பேசுங்க, இல்லன்னா ஆளை விடுங்க, அவ்வளவுதான். இல்ல ஆண்டி, எங்களுக்கு வீடு வேணும் சொல்லுங்க. ஆமா, எங்களுக்கு அந்த வீட்டையும் காட்டுங்க. வீட்டை காட்டுறேன். என்னோட கார்டை நான் உங்ககிட்ட குடுக்கறேன். நாளைக்கு காலையில வீட பார்க்க வந்து. பிரியா, பிரியா, ஒரு சத்தம் கேட்டுச்சு. அம்மா, எனக்கும் கேட்டுச்சு, அதான் நான் பார்க்கலான்னு ஓடி வந்தேன். பிரியா, are you okay? என்னாச்சு? மோசமான கனவு கண்டியா? ஆமாடா, நான் கெட்ட கனவு கண்டேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் a dream. தண்ணி குடி. பிரியா, நீ பயப்படுற அளவுக்கு அப்படினுமா கனவு கண்ட? I don't know that. ரொம்ப மோசமான கனவு. யாரோ என்ன. அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆமா, இப்ப அவங்க ரொம்ப கோவத்துல இருப்பாங்க. அவங்களை எப்படி சமாதானப்படுத்தணும்னு அதையும் நான் தான் சொல்லணுமா? அவங்கள ஏன் நீங்க ரியா மாதிரி ட்ரீட் பண்ண கூடாது? ஜஸ்ட் லைக் ரியா. அவங்க சந்தோஷத்துக்காக அவங்க மனசுல இருக்கிறத பேசுங்க. அவங்க நீங்க சொன்னதை ஒத்துக்கிட்டா, நீங்க பிரக்யாவை பார்த்தனா அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. ட்ரஸ்ட் மீ, உங்ககிட்ட எவ்வளவுதான் இருந்தாலும் அவங்களோட சந்தோஷத்தை விட எதுவுமே பெருசு இல்ல. Got a point. Yeah, so here.
நான் போய் அவங்கள சமாதானப்படுத்துறேன். இங்க எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்றேன். எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால இந்த வீட்டை சுத்தம் பண்ணி கொடுத்துருங்க. இங்க என் பொண்ணோ மருமகளோ இல்ல இத சுத்தம் பண்ணி குடுக்கறதுக்கு. நீங்களே தான் இந்த வீட்டை சுத்தம் பண்ணிக்கணும். உங்களுக்கு பிள்ளைங்க யாராவது இருக்காங்களா? ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கு. பையனை மருமக ஏதாவது சொல்லி கூட்டிட்டு போயிட்டா. பொண்ணு மாமியார் வீட்டை பிஸியா இருக்கா. இங்க எல்லாம் யாரும் வர்றதே கிடையாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆண்டி, நாங்களே சுத்தம் பண்ணிக்கிறோம். சுத்தம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என் ரூமுக்கு வாங்க. என்ன மத்த விஷயங்களை பத்தி பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். அப்புறம் வாடகை கேட்க நான் வரமாட்டேன். மாசம் 1ஆம் தேதியானா நீங்க தான் வாடகை குடுக்கறதுக்கு வரணும். நான் சொன்னது புரியுதா? விளக்குமாறு துணி எல்லாமே அங்க இருக்கு, எடுத்து சுத்தம் பண்ணிடுங்க. வேண்டாத பொருளை எடுத்து கொடுங்க, நான் வெளியில தூக்கி இந்த கபோர்டையே தூக்கி போடுற. முதல்ல இதுதான் தூக்கி வீசணும். இந்தா, இது கடிகாரம் இல்லாத டப்பா. இத வச்சு என்ன பண்றது? இது தேவையில்லாத ஐட்டம். பொறுமையா பண்ணுங்க. அப்புறம் இது நகையே இல்லாத பாக்ஸ். இந்த டப்பாவை வச்சு என்ன பண்றது? தூக்கி வீசணும். ஓ, இந்த பேட்டரிஸ் எல்லாம் வச்சு ட்ரெயின் ஓட்ட போறியா? இந்த பேட்டரி வச்சு ட்ரெயின் ஓட்டலாம் நினைச்சியா? இத தூக்கி வீசணும். பொறுமையா வைங்க. அப்புறம் என்ன பண்றீங்க நீங்க? ஃபீஸ். என்ன? நீ எனக்கு ஃபீஸ் கொடு, நான் உனக்கு பேபிஸ் கொடுக்கறேன். கேட்டுக்கிட்டேன். கேட்காம என்ட்ரி கொடுத்துட்டு நீங்க செப்பல் எடுத்து அடிச்சிட்டா நான் என்ன பண்றது? அதான் கேட்டுக்கிட்டேன். நான் எதுக்கு அடிக்க போறேன்? நான் என்ன சும்மாவா கோவப்பட்டேன்? யாரு மேல அதிகமான பாசம் இருக்கோ அவங்க மேலதான் கோபம் வரும். யார ரொம்ப பிடிக்குமோ சொல்ற பேச்ச கேட்பாங்க. அந்த மாதிரிதான் உனக்கு எதுவும் இல்லையே. நான் சொல்றது எல்லாமே உனக்கு பொய்யாதான் தோணும். என் மேல உனக்கு எங்க பாசம் இருக்கோ என்னை பத்தி கவலையும் இல்ல. ஒன்னும் போட வேண்டாம். ஏன் போடக்கூடாது? பேசாம இருங்க. எனக்கு அவசியம் இல்ல. இது அவசியத்துக்காக போடல, வலி போயிடும். ஆனா எனக்கு ஏற்பட்டிருக்கிற வலி அவ்வளவு சீக்கிரம் போகாது. அட பெரியமா, அதுக்கும் என்கிட்ட மருந்து இருக்கு. அதுக்கு முன்னாடி இத போட்டுக்கோங்க. இது சஞ்சீவி மூலிகை. பாத்தியா, அவளை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு புது தெம்பே கிடைச்சிருச்சு. உண்மையிலேயே அவளை கூட்டிட்டு வருவேன்ல? நிச்சயமா நான் வருவேன். ஆஃப் கோர்ஸ் நான் வருவேன். அது எப்படி வராம போயிடுவேன்? இனிமே நான் ரொம்ப நிம்மதியா தூங்குவேன். நேத்து ராத்திரி நான் தூங்கவே இல்லப்பா. அவளை நீ எப்படி பார்க்காம போயிட்டேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்ப எல்லாம் டென்ஷனும் போயிடுச்சு. பெரியமா, இந்த கண்ணாடியை கொடுங்க. என்ன பத்தி கவலைப்படாதப்பா, நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு. அப்புறம் இது உங்களுடைய பெட்ஷீட். இந்தாங்க, நல்லா பொத்திக்கோங்க. ஓகே, ரெஸ்ட் எடுங்கம்மா. அபி, அட குட் நைட். குட் நைட். சும்மா ஒரு ஜோக்கு. ரொம்ப மோசமான ஜோக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்காவ? இவ இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருந்தா அப்புறம் தூக்கி வீசிடுவேன் எல்லாத்தையும். ஏண்டி பைத்தியமாடி நீ? இந்த ஆண்டிக்கு என்னதான் ப்ராப்ளம்? ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டாங்க, வராங்க, அவங்க பாட்டு ஏதாவது சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. காலையில 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் தான் தண்ணி வரும், டைம் டு டைம். பிராச்சி, நீ எழுந்து தண்ணி நிரப்ப. ஏய், நான் எதுக்கு பிடிக்கணும்? நீ மறந்துட்ட, நான் பண்றேன். வெளியில போய் அங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு வருவேன். அந்த ஆண்டி நான் பேசுறத கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சத்தம் போட்டு பேசாத சஹனா. இல்லனா ஆண்டியோட ரூல் ரெகுலேட்டர் உடைஞ்சு போயிடும். அரஞ்சத ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. வாட்? இத பாரு. இந்த வீடியோ கேம்பஸ் ஃபுல்லா வைரல் ஆயிடுச்சு. எல்லாரும் இத தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க.
பிரக்யா இன்னமும் உங்க மனசுல இருக்கிறது எனக்கு தெரியும். அப்படி பிரக்யா கிட்ட என்னதான் இருக்குன்னு நானும் யோசிச்சிருக்கேன். அவங்க மேல இவ்ளோ டிபெண்டா இருந்திருக்கீங்க. அட்லீஸ்ட் நான் அவங்களோட போட்டோவாவது பார்த்துருக்கலாம். ஆனா அவங்களோட போட்டோஸ் எல்லாத்தையும் நீங்க தூக்கி போட்டுட்டீங்க. பட் ஐம் ஷூர் நீங்க ஏதாவது ஒரு போட்டோவாவது வச்சிருப்பீங்க. ஏன்னா ஒருத்தங்களோட ஞாபகத்தை அழிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அவங்களோட ஞாபகம் வரும்போதெல்லாம் நிச்சயமா அவங்களோட போட்டோ பார்ப்பீங்க. ராஜி, நீ எப்பவும் இந்த ஸ்லிப்பர்ஸை போட்டுக்கிட்டேன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா சரி, எனக்கு இந்த சைஸே கொடுத்துருங்க. அம்மா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்ப நீங்க செஞ்ச காரியத்தை எமோஷனல் பிளாக்மெயில்னு சொல்லுவாங்க. யாரு சொன்னா என்ன? என் வேலை முடிஞ்சதுல எவ்வளவுனா? 100 ரூபாய். டன். அடுத்த தடவையெல்லாம் இது நடக்காது. அத பத்தி அடுத்த தடவை யோசிக்கலாம். சரி வா, நிறைய பொருள் வாங்கணும். இந்த உலகத்திலேயே ஏன் அம்மா தான் சிறந்த அம்மா. என் தங்கச்சி இவங்கள பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இது தெரிஞ்சா அபி என்ன தப்பா நினைக்க மாட்டாரா? தப்பா எடுத்துக்கிற விஷயம் எதுவுமே இல்லையே. பிரக்யா எப்படி இருப்பாங்கன்னு நான் பார்க்க தானே விரும்பினேன். என்ன தேடுற மீரா? அது இப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும். சரோஜா, சொல்லுங்க. அந்த அம்மா கிராஸ் பண்றதுக்கு இவங்க உதவி பண்றாங்க. ஆமாங்க, உங்க அம்மா மேல உங்களுக்கு ரொம்ப பாசம் இருக்கு, அப்படிதானே? கண்டிப்பா. நான் போய் பணம் வாங்கிட்டு வரேன். சரிங்க. அம்மா, 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 அம்மா வாங்க. அம்மா வளையலுக்கு காசு கொடுக்க. இத நான் வரேன், நீ அங்கே இரு. அம்மா, அடக்கடவுளே, அம்மா. இங்க இருந்து நீ போக முடியாது. நான் யாரையும் கூட்டிட்டு எங்கேயும் போக முடியாது. என் வண்டியே ஸ்பாயில் ஆயிடும், ரொம்ப டர்ட்டி ஆயிடும். வாட்ஸ் ராங் வித் யூ? உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, நீ என்னடானா உன் வண்டி ஸ்பாயில் ஆயிடும் சொல்ற? ஆக்சிடென்ட்ட நீதான் பண்ண, நீதான் உங்களை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். அவங்க மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனா நீ என்னால கூட்டிட்டு போக முடியாது. உன்னால கூட்டு போக முடியாதா? கொஞ்ச நேரத்துல உங்க அப்பாவே கூட்டு போக வைக்கிறேன், பாக்குறியா? எங்க அப்பாவை இழுக்காத. இங்க பார், கடைசி தடவை உன்கிட்ட கேக்குறேன். நான் கூட்டிட்டு போக மாட்டேன், கூட்டிட்டு போக மாட்டேன். என் மனசு சொல்றத மட்டும் தான் நான் கேட்பேன், மத்தவங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன். என்னால கூட்டிட்டு போக முடியாது. Am I right, Abhi? Abhi? I said am I right? Must be. பிரக்யாக்கு ஏதோ பிரச்சனை, அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு. Excuse me. ஏன் நிச்சயமா வருவாங்க. அவங்களுக்காக நீங்க வாழணும். அவங்க நிச்சயமா வருவாங்க. பிரக்யா இங்க வந்துட்டதுக்கு அப்புறம் நீங்க இப்படி எல்லாம் பேசினது அவங்களுக்கு தெரிஞ்சா அப்புறம் ஏன் நான் இங்க வரணும்னு கேட்பாங்க. இதுக்காகவா நீங்க இவ்ளோ வேண்டுதல் வச்சீங்க? நீ சொல்றது உண்மைதாம்மா.
நான் அப்படி எல்லாம் சொல்லிருக்க கூடாது. நான் பிரக்யாவை பார்க்கணும். அந்த கடவுளை என்ன கூட்டிட்டு போக வந்தாருன்னு வச்சுக்கோ, நான் அவர்கிட்ட சொல்லுவேன். நான் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு வாழணும்னு அவர்கிட்ட சொல்லுவேன். நான் பிரக்யாவோட கொஞ்ச நாளைக்கு இருக்கணும். அப்போ நாள் முழுக்க இதையே சொல்லிட்டு இருங்க. உங்க பிரக்யா நிச்சயமா வருவாங்க. அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, பிரக்யா ரொம்ப நல்லவங்க தானே, அதனால தானே நீங்க இவ்ளோ மிஸ் பண்றீங்க? அவளை பத்தி நான் எவ்வளவு சொன்னாலும் அதுக்கு நேரம் இருக்காங்க. டாக்டர் டாக்டர். எஸ் டாக்டர், இது ஆக்சிடென்ட் கேஸ். இந்த அம்மாவோட பொண்ணு இவங்க. நீங்க அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுங்க, அதுக்குள்ள நாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. பேஷண்ட் ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போங்க, சீக்கிரம் வாங்க. இவ என்ன விட்டுட்டு பிராச்சி கிட்ட போயிட்டா. இதுதான் சரியான சமயம் நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு. இல்லனா இவங்க நம்ம கிட்ட பணம் கேட்பாங்க. திஸ் புவர் பீப்புள் கார்ல இடிச்சிட்டா ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு பணம் கேட்பாங்க. ஆனா நம்ம காருக்கு எவ்வளவு நஷ்டம் ஆச்சுன்னு இவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் இந்த காரை என் டேட் தான் கிஃப்டா கொடுத்தாரு. நான் இங்க இருந்து போய் ஆகணும். அம்மாவோட தப்பு எதுவும் இல்ல, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அம்மா தப்பு இல்ல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அந்த கடவுள் உங்க அம்மாவை காப்பாத்தி கொடுப்பாரு. முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ண, அப்புறம் இப்போ என்ன பண்ண? என் டாட் முன்னாடி இன்சல்ட் பண்ண. எனக்கு கோவம் அதிகமாயிடுச்சு. ஐ டோன்ட் நோ. உன்னை இடிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன், ஆனா உங்க அம்மா நடுவுல வந்துட்டாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா பிராச்சி? இடிச்சதுக்காக என்னால ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா அவங்க உன்னோட லைஃப்ல சம்பந்தப்பட்டவங்க. யாரெல்லாம் உனக்கு சம்பந்தப்பட்டவங்களோ அவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. உன் அம்மாவா அவங்க இருந்ததுனால அவங்களுக்கு தண்டனை கிடைச்சது. சார், உங்களோட காஃபி. என்னாச்சு? எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எதுவும் சரியா படல. என்ன ஆச்சுன்னு தெரியுதா? மறுபடியும் என்ன அடிக்கிறதுக்கு நீ கை ஓங்குன, அப்புறம் உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சோ அதுதான் உனக்கும் புரியுதா? அகைன் யூ ஆர் நாட் கெட்டிங் மை பாயிண்ட். சரி, நான் உனக்கு உன்னோட லாங்குவேஜ்லயே புரிய வைக்கிறேன். அக்கா மாதிரி நீ எனக்கு பாடம் எடுப்பல்ல, இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. எப்ப பார்த்தாலும் உன்கிட்ட அற வாங்கிக்கிறதுக்கும் உன்கிட்ட உபதேசத்தை கேட்கறதுக்கும் நீ ஒண்ணும் என்னோட அக்கா கிடையாது. நான் உன்னை கடைசியா எச்சரிக்கிறேன் பிராச்சி. இதுக்கப்புறம் எப்பவுமே நீ வாழ்க்கையில குறுக்க வராத. இல்லனா உன்னாலேயே நீ ஊருக்கு போறத தடுக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னால முடியாத காரியம், புரிஞ்சுதா? பார்க்கலாம் நான் என் எண்ணத்தை மாத்திக்கிறேனா இல்ல நீ மாத்திக்கிறியான்னு. அப்ப நீ யோசனை பண்ணிக்கிட்டே இரு. ஆனா என்ன மாத்தலாங்கிறத தயவு செஞ்சு மறந்துடு. அப்புறம் உன்னை கேளு, என்ன மாத்துறதுக்கு நீ ரொம்ப முயற்சி பண்ணனு வச்சுக்கோ, உங்க அம்மாக்கு ஏற்பட்ட நிலைமைதான் உனக்கும் ஏற்படும். அப்புறம் உங்க அம்மாவை இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை போய் பெத்துட்டமேன்னு யோசிப்பாங்க. உன் வாயால என் அம்மாவை பத்தி நீ பேசாத. இல்லைன்னா உன்னோட அப்பா உனக்கு அப்பாவா இருக்கிறதே பாவம்னு அவரை நினைக்க ஆரம்பிச்சிருவாரு. கிடையாது. How dare to talk to me like that? நான் தான் சொன்னேன்ல சார், இவங்க ரொம்ப திமிரா பேசுவாங்கன்னு. இவளை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவளை அரெஸ்ட் பண்ணுங்க. அப்படி வர மறுத்தா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல. அரெஸ்ட். Don't touch me. என்ன விடு. வாயை மூடிக்கிட்டு வாமா, இல்லைன்னா சொல்றேன்ல. அடிச்சிட்டு போவோம். என்ன விடு.
விடு என்ன? ஐயோ! இந்த கதை நல்லா இருக்கு. அவதான் உங்களை ஆக்சிடென்ட் பண்ணா. ஏன்னா அவ கோவமா இருந்திருக்கா. இப்பதான் அவ கூட நான் சண்டை போட்டேன். அவ வாய் தவறி சொல்லிட்டு அவ என்ன கொல்ல வந்து குறுக்க நீங்க வந்துட்டீங்கன்னு. இதுக்கெல்லாம் நான் தாமா காரணம். என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, யாராவது நமக்கு கெடுதல் செஞ்சா நம்ம உடனடியா பதிலடி கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல. நான் முடிவு பண்ணிட்டேம்மா. நான் அவளை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டேன். நான் அவளை விட மாட்டேம்மா. பிராச்சி, நீ என்ன அம்மா, என்னாச்சு அம்மா? அவங்க மயக்கத்துல இல்ல, தூங்கிட்டு இருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, அவங்களுக்கு இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறதுனால அவங்க டயர்டா இருக்காங்க. அவங்க எவ்வளவு ஓய்வு எடுக்கிறாங்களோ அவ்வளவு நல்லது. சிஸ்டர், என் அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? கண்டிப்பா அவங்க நல்லா ஆயிடுவாங்க. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் தூங்கட்டும். she is fine. I'm sorry, எனக்கு தெரியாது. என் அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்துட்டேன். இங்க பாருங்க, என்னால புரிஞ்சுக்க முடியுது. இங்க அட்மிட் ஆகுற எல்லாருமே இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, இப்பதான் இவங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. நீங்க உங்க அப்பாக்கு ஏன் ஃபோன் பண்ண கூடாது? அவர் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம். அப்பா இல்ல, நானும் அம்மா தான் இருக்கோம். I'm sorry. இல்ல அவர் இருக்காரு, ஆனா எங்க கூட இல்ல. ஓகே, முடியாது. அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு? இன்ஸ்பெக்டர் சார், இவங்க ஏதாவது போதையில் இருக்கும்போது நடந்துச்சா? அதாவது குடிச்சிருந்தாங்களா? அது நான் கிடையாது, நீ தான் குடிச்சிருப்ப. மேடம், ஆக்சிடென்ட் பண்ணது நீங்க, நான் இல்ல. வேணும்னா ஒன்னு ஆக்சிடென்ட் பண்ணி காட்டவா? தப்பு ஏன் பேர்ல கிடையாது. எதுக்காக நீங்க ரோட்ல நடக்கிறீங்க? அவதான் ஏன் வண்டியில வந்து விழுந்தா, நான் அவளை இடிக்கல. போதும் போதும், இவளை உள்ள கூட்டிட்டு போங்க. லிசன், ஐ வாண்ட் டு மேக் a call. எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசு. வா. மேடம் மேடம் மேடம், நீங்க யாருக்கு ஃபோன் பண்ண போறீங்க? நிச்சயமா உங்க வீட்டுக்கு இல்ல, என்னோட வீட்டுக்கு தான் ஃபோன் பண்ண போறேன். I want to call my father. போதும் போதும், கிளம்புங்க, நீங்க கிளம்புங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க? மீரா, நீ அம்மாவை கொஞ்சம் பாத்துக்க, நான் போய் ரியாவை பாக்குறேன். ஓகே, ப்ளீஸ் ரியாவை எப்படியாவது கூட்டிட்டு வாங்க. மீரா, ரியாவை எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க? ரியாவை நான் பார்க்கணும். அந்த போனை கொடு. அபி, நான் பேசுறது உனக்கு கேக்குதாப்பா? நானும் ரியாவை பார்க்க வரேன். என்ன கூட்டிட்டு போப்பா. பெரியம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் இருக்கல, நான் போய் ரியாவை கூட்டிட்டு வரேன். இங்க பாருங்க, ஐ ப்ராமிஸ், நீங்க வீட்லயே இருங்க. வீட்டை விட்டு வெளியில வராதீங்க ப்ளீஸ். நான் சொல்றதை கேளு அபி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நானும் வரேன். நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். ஷிட், கட் பண்ணிட்டா. ப்ளீஸ் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அபி கண்டிப்பா கூட்டிட்டு வருவோம். அமேத், எஃப்ஐஆர் எழுதுங்க. attempt to murder. attempt to murder-ஆ? நீங்க தானே இவங்க வேணும்னு ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, அதை இவ தான் சொன்னா. நானும் கேட்டேன். அதாவது இவ என்ன செய்ய போறேன்னு தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கா. இவளால ஒரு உயிருக்கு ஆபத்து இருந்திருக்கு. சோ இதுதான் attempt to murder. அப்புறம் ஆக்சிடென்ட் என்னால ஆகல, உன்னால தான் ஆச்சு. ஏன்னா நீ தான் ஃபாஸ்டா வந்த. அப்புறம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? போன்ல டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தியா? நான் உன்னை பார்த்தேன், நீ கீழே பார்த்துக்கிட்டு இருந்த. ஹலோ, உங்க தப்ப ஏன் மேல சுமத்தாதீங்க. தப்ப நீ செஞ்சதுனால தானே வண்டியை ரிவர்ஸ்ல எடுக்க பார்த்த. இதுக்கு மேலேயும் எதுவும் பேசாத. இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. இந்த அட்ரஸ்க்கு யாரையாவது அனுப்பி வை. எவ்வளவு பணம்னு சொல்லு, அவங்க கிட்ட நான் அதை கொடுத்து அனுப்பிடுறேன். என்ன? ஏய், என்ன பணக்கார திமிர காட்டுறியா? பணம் என்கிட்ட கூட இருக்கியா? நீ இடிச்சிய இந்த காரை மொத்த டவுன் பேமெண்ட் செட்டில்மெண்ட் பண்ணி வாங்கின காரியா இது? என்ன எழுதி இருக்க? சார், அந்த பொண்ணு சொன்னது எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். அதை படிச்சு சொல்லு. எஸ் சார், நான் பிராச்சி. மார்க்கெட்ல எங்க அம்மா கூட பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது வன்மம் பிடிச்சவ இல்ல. அவரை டிசர்வ் பண்ற பொண்ணா நீ போகணும்னு நான் நினைக்கிறேன். உனக்கு இந்த அன்பு பாசம் எதுவுமே லாயக்கு இல்ல. உன் விஷயத்துல நடக்கிறது ரொம்ப சரியா தான் நடக்குது. நான் போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல போறேன். ஸ்ட்ராங்கான கேஸ் போடுங்க. அவ இங்க இருந்து வெளியில போகும்போது நல்ல பாடம் கத்துக்கிட்டு திரும்பி போகணும். எனக்கு நீ பாடம் கத்து கொடுக்க போறியா? நீ செஞ்ச காரியத்துக்கு கொஞ்சமாவது வருத்தப்பட்டு நீ சாரி கேட்டிருந்தேன்னு வெச்சுக்கோ, நான் கண்டிப்பா உன் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்க மாட்டேன்.
ஆனா இதுக்கப்புறம் உன்னோட டேடே வந்து என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாலும் நான் பின்வாங்க மாட்டேன். அவர் வந்தா நான் பேசிக்கிறேன். வெயிட் பண்ண முடியாது. நான் போகணும்னா போகணும் தான் கிளம்புறேன். முதல்ல டாக்டர் கிட்ட போலாவா? டாக்டர் கிட்டயா? நீ இடிச்சதுல என் காலு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. வா. இப்ப வேணும்னு என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, என் பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. அவளை பாக்குறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். பாத்தீங்களா, இவர் எங்க ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரு, இவர் பொண்ணு அங்க. அப்பா பொண்ணு 2 பேருக்கும் கார் ஓட்ட தெரியவே இல்ல. பாருங்க பாருங்க, நான் சொல்ல கண்ணு மூணு தெரியாம வந்து இடிப்பாங்க போல இருக்கு. என் பொண்ணு பத்தி ஏதாவது சொன்ன அதுக்கு அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன். ஓ, மிரட்டுறீங்களா? இதை விட என்ன சார் மோசமா நடந்துக்க போறீங்க? என்ன வண்டிக்கு முன்னாடி போய் விட சொல்றீங்களா என்ன? அம்மா, உங்க பொண்ணு யாரு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கதா சொன்னீங்களே, அவங்க எப்படி இருக்காங்க? இதுக்கு மேலே என்னால கேட்க முடியாது. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ இந்த அட்ரஸ்க்கு வந்து தயவு செஞ்சு வாங்கிட்டு போயிடு. தேவையில்லாம பேசாத. சரி போ. இந்தாங்க, இதுல ஒரு சைன் பண்ணுங்க. பயப்பட போறதும் இல்ல, அப்புறம் உனக்கும் பயப்பட மாட்டேன். உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது பிராச்சி. நீ தான் இடியட்ரியா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. நீ பண்ணது ஆக்சிடென்ட் கிடையாது. இட்ஸ் an attempt to murder. இட் டசன்ட் மேட்டர். என்ன சார்ஜஸ் வேணாலும் போடட்டும், என்னோட டாட் இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போயிடுவாரு. ஒன்னாலையும் இந்த இன்ஸ்பெக்டர்னாலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. யூ ஜஸ்ட் மைண்ட் தட். ஆனா இந்த போலீஸ் என்ன பண்ணோன்னு உனக்கு தெரியாது. உன்ன மாதிரி எத்தனையோ பேரை ஜெயிலுக்கு அனுப்பாம நான் திருத்தி இருக்கேன். ஆனா நீ ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். லிசன் இன்ஸ்பெக்டர், யூ ஆர் டூயிங் a big mistake and பெரிய தப்பு பண்றீங்க. நான் வீட்டுக்கு போகணும். உன்னால எங்கேயும் போக முடியாது. அப்புறம் போலீஸ்க்கே லஞ்சம் கொடுக்கறேன்னு சார்ஜ் பண்ணுவேன். அதோட நீ வாழ்நாள் பூரா ஜெயில தான் கிடக்கணும். உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நான் உன் மேல போட போற கேஸால சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாலும் உன்னை காப்பாத்திக்க முடியாது. அம்மா, அம்மா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க ஹாஸ்பிடல்ல. இவளுக்கு மோசமான தண்டனை கொடுக்கணும் சார். சிஸ்டர், உங்களுக்கு உண்மையிலே நல்ல மனசு. நானே பார்த்தேன், மார்க்கெட்ல வயசான அம்மாக்கு உதவி பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி மனசு இல்ல. இந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுங்க. அப்பதான் இந்த மாதிரி தப்பா வாழ்க்கையில செய்யவே மாட்டான். ஆனா இவ தப்பே செய்யாத போது எதுக்காக இவளுக்கு தண்டனை கொடுக்கணும்? இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் இவளை இங்க இருந்து விட்டுருங்க. சாரி மேடம், இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. இனிமே இவங்கள காப்பாற்ற முடியாது. இவங்க பணக்கார அப்பாவாலேயும் முடியாது. காலேஜ்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டு நீ இதை நினைச்சியா? போலீஸ் கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசினா நீ தைரியசாலி ஆயிடுவியா? எதுக்காக வேணும்னே செஞ்சேன்னு சொன்ன? நான் பிராச்சி மேல ரொம்ப அப்செட்டா இருந்தேன். பிராச்சி மேல அப்செட்டா இருந்தன்றதுக்காக இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா யாராவது செய்வாங்களா? இதனால உன்னோட ஃபியூச்சர் என்ன ஆகும்னு நீ யோசிச்சு பாத்தியா? எஃப்ஐஆர்ல இவங்க என்ன எழுதிருக்காங்கன்னு பாத்தியா?
முதல்ல எஃப்ஐஆர் நீ பாத்திருக்கியா? எஃப்ஐஆர் பார்க்கணுமா? எஃப்ஐஆர் இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், இவ எஃப்ஐஆர் பார்க்கணுமா? அந்த எஃப்ஐஆர் எங்க? ஒரிஜினல்ல நான் காட்டுறேன். சரி சரி, அப்ப காட்டுங்க. இத ரியா தானே பார்க்கணும்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டூபிட் எஃப்ஐஆரால என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்ன. இப்ப நான் சொல்றேன், இத படிக்கிறதுனால உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இவங்களோட அம்மா என்ன சொன்னாலும் சரி, உங்க அப்பா வந்து என்ன பண்ணாலும் சரி, உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்புறது உறுதி. இந்தா படிச்சுக்கோ. ரியா, இது ஒரிஜினல். காப்பீஸ் நாளைக்கு கிடைக்கும். அப்புறம் காப்பீஸை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. இவங்க ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். மேடம், சார் இந்த சட்டம் எஃப்ஐஆர் இருந்தா தானே பாயும். இந்த எஃப்ஐஆர் இல்லனா கேஸே இல்ல. உன்னை தப்பிக்க வைக்கிறதுக்காக நான் அந்த எஃப்ஐஆரை கிழிச்சிட்டேன். என்னை இங்க இருந்து வெளியில எடுக்கிறதுக்காக ப்ளீஸ் கொஞ்சம் வீடியோ எடு. ஐம் சாரி. எங்க கூட வா. ரொம்ப தேங்க்ஸுங்க. இதுல என்ன இருக்கு? இது என் கடமை தான். போலாமா?